கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இதில் கொடுக்கும்படியாக பாஸ்டர் கிருபாகரன் அவர்களை நம்ம கரண தட்டி வரவேற்போம். ஞாயிறு ஆராதனை நமக்கு 2 ஆராதனைகள் தான். கல்யாணிபுரம் சபையில் இருக்கிறவங்க கவனிங்க, கல்யாணிபுரம் சண்டே சர்வீஸ் இருக்காது. ஆகவே கல்யாணிபுரத்தில் இருக்கிறவர்களும் காலை 5 மணி அல்லது 8 மணி இந்த 2 சர்வீஸில் ஏதாவது சர்வீஸில் கலந்து கொள்ளும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன், பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். நம்முடைய கர்த்தர் சம்பூர்ணமானவர். பூரணம் அப்படின்னா ஒரு நிறைவு, பரிபூரணம்னா நிறைந்து மிகுதியாக இருப்பது, சம்பூர்ணம் அப்படின்னா ஒரு அகண்ட பரிபூரணம், அது சம்பூரணம். சம்பூரணத்திலிருந்து சம்பூரணத்தையே எடுத்தாலும் சம்பூரண மீதம் இருந்தா அதான் சம்பூரணம். நம்முடைய சம்பூர்ணர் கர்த்தர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டே உலகங்களையும் உண்டாக்கினார். ஸ்தோத்திரம். இன்றைய நாள் மனுக்குலத்தின் சாபம் முறிக்கப்பட்ட நாள். मानव जाति का श्राप को प्रभु अंत किया है. சாப விமோச்சன நாள். जरूर जो श्राप से हमें वो जो मुक्ति मिला है. பரிகாரி பலியான நாள். हमारे लिए एक कुर्बान हुआ है हमारा परमेश्वर. கிருபையின் காலம் ஆரம்பிக்கப்பட்ட நாள். और अनुग्रह की शुरुआत आज ही हुआ है. அல்லேலூயா, हालेलुया. தேவனுடைய சுயரத்தமும் परमेश्वर का वो जो अपना खून, மாசற்ற ரத்தமும் और वो जो निष्कलंक खून, விலையேற பெற்ற ரத்தமும் और वो जो बहुत ज्यादा कीमत की वो जो खून, குற்றமில்லாத ரத்தமும் और निष्कलंक खून, புது உடன்படிக்கையும் ரத்தமுமானவர். नया वाचा की परमेश्वर, கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்படும் ரத்தமானவர். जरूर जो उसका अनुग्रह की ओर वो जो बांटा हुआ उस खून, பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிற ரத்தமானவர். पापों से हमें मुक्ति देने वाला परमेश्वर நமக்காக பலியான நாள். हमारे लिए कुर्बान हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சங்கார தூதனை தடுக்கும் என்றால், यदि जो उस पस्का का स्वर्गदूत का वो जो खून हमें वो जो मुक्ति मिला देता है, तो அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியான ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. मेमने परमेश्वर की खून हमें वो जो अनंत जीवन देता है. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். आज हम लोग प्रभु का सम्मुख में आए हैं. நாம் துன்பப்படும் பொழுதெல்லாம், துயரப்படும் பொழுதெல்லாம், கஷ்டப்படும் போதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் தேவனுடைய சமூகம். जब कभी हम दुख उठाते हैं, हमारे लिए तसल्ली देने वाला प्रभु का सम्मुख. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று கொள்கிறது. प्रभु का सम्मुख हमारा सामने जाता है. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் செஸ் தெரியும். செஸ் விளையாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? हम जरूर எல்லாருக்கும் செஸ் தெரியும். जानते हैं, चेस खेल जानते हैं. செஸ்ல கடைசியா செக்மெட் அப்படின்னு ஒரு நிலைமை வரும். जरूर उसमें वो जो चेकमेट करके कहते हैं आखिरी में. செக்மெட்னா இதுக்கு மேலே நம்மளால நகர முடியாது. उसका मतलब इसके अलावा हम लोग और कहीं जा नहीं पाएंगे. இதுக்கு மேல வழி இல்லை. इसके बाद रास्ता नहीं है. இதுக்கு மேல ஜீவிக்க முடியாது. इसके बाद वो जो जिंदा नहीं रह सकते हैं. இதுக்கு மேல் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். इसके बाद जीवन के साथ नहीं रह सकते हैं. செக்மெட்னா இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. चेकमेट का मतलब इसके बाद कुछ भी नहीं कर सकते हैं. ஆனா இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாக, परंतु प्रभु यीशु के क्रूस के चलते கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புது வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். प्रभु ने नया रास्ता को खोला. பழைய ஏற்பாட்டிலே நம்ம மாரா என்ற ஒரு இடம் தெரியும் நமக்கு. पुराना नियम में हम लोग मारा को जानते हैं. அந்த மாராவின் நீர் 30 லட்சம் பேர் குடிச்சாங்க. எத்தனை பேரு? उस मारा का पानी को 30 लाख लोग पिए. இந்த மாராவின் நீர் முதலாவதாக கசப்பாக இருந்தது. जरूर पहले वो जो पीने लायक नहीं था. 30 லட்சம் பேர் குடிக்கிற அந்த மாராவின் நீர் ஒரு மரத்தினாலே மதுரமாகும் என்றால், 30 लाख लोग पीने वाला वो जो उस कड़वा की पानी एक को जो पेड़ के चलते मीठा हो गया, तो இந்த 800 கோடி பேர்களுக்கு மேல் உள்ளாக இந்த உலகத்துல சிலுவை மரத்தின் மூலமாக எல்லாருடைய பாவங்கள் நிவர்த்தியாக்க இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. 800 करोड़ लोगों की श्रापों को मुक्ति देने के लिए उस जो क्रूस की पेड़ के चलते हमें मुक्ति मिलेगा.
நம்முடைய தேவன் யார் என்றால் हमारा परमेश्वर कौन है? ஒருவரும் ஒரு காலும் தங்கியிராதே கர்ப்பத்திலே தங்கியிருந்தவர். कोई भी कहीं भी नहीं ठहरा हुआ, ऐसा उस ओम में वो ठहरने वाला है. ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராதே கழுதையிலே ஏறி பயணித்தவர். कोई भी किसी भी वो जो गधा का ऊपर में नहीं बैठा, ऐसे एक गधा के ऊपर में बैठ करके वो गया है. ஒருவரும் ஒரு காலும் பிரசங்கிக்கிறாதே விஷயத்தை சொன்னவர். कोई भी कभी भी प्रचार नहीं किया, उसी बातों को प्रचार किया है. இப்படியாப்பட்ட பரிசுத்தரை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ऐसा एक वो जो पवित्र प्रभु को हम लोग अध्ययन करने जा रहे हैं. பெரியவள்ளி, புனிதவள்ளி, குட் ஃப்ரைடே, இன்று புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணின நாள். आज वो जो एक नया वाचा को हम लोग बनाने वाले दिन है. நேத்து பெரிய வியாழன், जरूर जो कल वो जो बृहस्पतिवार புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம். जरूर जो नया वाचा का शुरुआत की है. நல்லா கவனிக்கணும், உடன்படிக்கை வேறு, ஒப்பந்தம் வேறு. वाचा अलग है और वो जो अग्रीमेंट अलग है. ஒப்பந்தம் ஒரு நாளுக்கு முடிவுக்கு வரும். अग्रीमेंट मतलब कुछ उसके लिए कुछ खास समय है. உடன்படிக்கை முடிவுக்கு வராது. परंतु वाचा में कभी अंत नहीं होती है. கர்த்தர் நம்மோடு பண்ணியிருக்கிறது புது உடன்படிக்கையிலான இரத்தத்தினாலே. हमारे साथ जो बना हुआ है वो तो खून के द्वारा नया वाचा है. மறுபடியும் சொல்றேன், और एक बार कहता हूँ, இன்றைய சிலுவை நாள்ல आज वो जो आज का दिन में 7 வார்த்தைகளை எல்லாரும் தியானிப்பாங்க. 7 शब्दों को कई लोग वो जो अध्ययन करते हैं. நல்லா கவனிங்க, ध्यान सुनिएगा. ஒருவனாய் இருந்த ஆதாமை केवल एक ही व्यक्ति था, उस आदम को தேவன் இருவராக்கி परमेश्वर 2 जन बनाए. திரியேக தேவன் उस त्रित्व परमेश्वर 4 சுவிசேஷங்களிலும் 4 वो जो गास्पल किताब में भी 5 கண்ட மக்களுக்காக 5 वो जो देश के लोगों के लिए 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கி 6 घंटा वो जो क्रूस पर लटका के 7 வார்த்தைகளை பேசி 7 முடித்திருக்கிறார். शब्दों को बात किया. அல்லேலூயா. हालेलुया. பைபிள்ல மொத்தம் 31104 வசனங்கள் இருக்கிறது. 31,000 वो जो 104 वचन बाइबल में लिखा हुआ है. அதெல்லாம் லோகோஸ் என்று எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. वो सबको लोगोस करके बतलाते हैं, उसका मतलब लिखा हुआ वचन है. அந்த எழுதப்பட்ட லோகோஸ்ல தேவன் ஏதாவது ஒரு வார்த்தை மூலமா பேசினா அதான் ரேமா. उस लिखा हुआ वचन में किसी एक वचन के द्वारा प्रभु हमसे बातचीत करते हैं, वो ही उसी को बोलते हैं रेमा. அந்த ரேமாவை குறித்து தேவன் இன்றோ நம்மோடு என்ன பேச போகிறார், அதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். उस रेमा का बारे में प्रभु हमसे क्या बातचीत करने वाला है, उसी बातों को हम लोग अध्ययन करने जा रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வசனங்கள் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து 15. कुलुसियों 2 अध्याय 13 से 15 तक हम लोग अध्ययन करने जा रहे हैं. யாராவது சத்தமிட்டு படிங்க, படிச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்க இருக்கிறதுனால நம்ம கடந்து போலாம். ம் அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லலாம், சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தார். क्रूस पर विजय पाया. சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தார். क्रूस पर विजय அல்லேலூயா. पाया. हालेलुया. சிலுவையில் மேலே வெற்றி சிறந்து நம்முடைய தேவனை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். क्रूस पर जो विजय पाया उस परमेश्वर को हम लोग अध्ययन करने जा रहे எபேசியர் हैं. 3ஆம் அதிகாரம் 18 இருந்து 19 வசனங்கள்ல इफिसियों 3, 18 और 19 को देखेंगे तो கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நாம் கண்டுகொண்டோம். परमेश्वर का चौड़ाई और लंबाई और वो जो ऊंचाई गहराई को हम लोग जानते हैं. அவருடைய அன்பின் ஆழம் எவ்வளவு, परमेश्वर की उस प्रेम की गहराई कितना है. கிழக்குக்கும் அவருடைய அன்பின் அகலம் முதலாவது எவ்வளவு என்றால், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய அன்பின் அகலம் இருக்கிறது. उनका वो जो प्रेम की चौड़ाई कैसा है, जैसे वो जो पश्चिम और वो जो पूर्व की डिस्टेंस है उतना दूर है. கிழக்கும் மேற்கும் ஒருபோதும் சந்திக்காது. जरूर वो जो पश्चिम और वो जो पूर्व दोनों वो जो मिलता नहीं.
அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரமாய் அவர் விலக்கி வைத்தார் அன்பினாலே. उतना दूर हमारा पापों को प्रभु दूर दूर किया है उनके प्रेम के चलते। அவருடைய அன்பின் நீளம் எவ்வளவு? उनका वो जो प्रेम की लंबाई कितना है। எபேசியர் 2:13 பிரகம், முன்பே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். इफिसियों 2:13 के द्वारा वो जो अब तो मसीह यीशु में तुम जो पहले दूर थे मसीह के लहू के द्वारा निकट हो गए। அவருடைய அன்பின் ஆழம் எவ்வளவு? उनका वो जो प्रेम की गहराई कितना है। ரோமர் 11:33 பிரகாரம் அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள். रोमियो जो 11:33 के द्वारा उनका वो जो रास्ताओं को हम लोग वो जो सोच नहीं पाएंगे। மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். मतलब वो जो अदालत से हमें वो जो प्रभु उठाने वाला है। ஆழத்தின் படுகுழியிலே பாதாளத்திலிருந்து நம்மை தூக்கி விட்ட தேவனாக இருக்கிறார். गहराई मतलब वो जो अदालत से प्रभु हमें वो जो उठाने वाला है। அவருடைய உயரம் என்ன? उसका ऊंचाई कितना है। எபேசியர் 2:7 பிரகாரம் உன்னதங்களிலே தேவன் அவரோடு நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. इफिसियों 2:7 के द्वारा वो जो उत्तम जगह पे प्रभु हमें बैठाया। நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும், இயேசு நம்ம மேல வைத்த அன்பு, தேவ அன்பு, அகாபே அன்பு, அது ஆழம் உயரம் அகலம் இன்னதென்று நமக்கு முதலாவது தெரிந்து கொண்டிருக்கணும். प्रभु हमारे ऊपर में जो प्रेम रखा है उस अगापे प्रेम, उसका वो जो चौड़ाई और लंबाई और ऊंचाई और गहराई को हम लोग जानना है। हालेलुया। 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே। 7 शब्द में पहला वो जो प्रभु बोलते हैं कि है प्रभु वो जो इन लोग जो किए हैं वो इन लोग नहीं जानते हैं, इसको क्षमा कीजिए करके प्रभु बोला है। இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய்। उसके बाद प्रभु बोलते हैं कि आज तुम मेरे साथ वो जो स्वर्ग राज्य में रहेगा करके। மூன்றாவது வார்த்தை, ஸ்திரியே அதோ உன் மகன்। उसके बाद तीसरा वचन वो जो है स्त्री वो तेरा बेटा वहां है। நான்காவது, ஏலி ஏலி லாபா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? और वो जो चौथा है प्रभु मुझे क्यों जो छोड़े हैं करके। ஐந்தாவது வார்த்தை, தாகமா இருக்கிறேன்। और पांचवा वचन ऐसा है कि मैं प्यासा हूँ। ஆறாவது வார்த்தை, முடிந்தது। और वो जो छठवां वो जो सब कुछ हुआ है। ஏழாவது வார்த்தை, பிதாவே உம்முடைய கரங்களிலே நாவே और ஒப்புக்கொடுக்கிறேன்। 7वां वचन है प्रभु मैं तेरा हाथ में मेरा आत्मा को अर्पण करता हूँ। சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனை கொடுத்து பேசிய ஜீவ வார்த்தைகள் இவைகள்। क्रूज पर वो जो प्रभु जीवन की शब्दों को उच्चारण किया। இருதயத்துல எப்போதும் ஒரு நினைப்பு இருக்கணும், ஜீவ வார்த்தை பற்றி। हृदय में हम लोग ऐसा इस बातों को मन में रखना है कि वो जो ये तो जीवन की शब्द है। மண்ணானது எல்லாவற்றையும் அரித்துவிடும்। जरूर वो जो इस मिट्टी सब कुछ वो जो खत्म हो जाता है। மண்ணுல என்ன போட்டாலும் அரிக்கும்। मिट्टी में जो भी डालेंगे तो वो सब खत्म हो जाता है। விதையை போட்டா விதை முளைக்கும்। बीज को डालेंगे तो वो तो जरूर जो बढ़ जाएगा, ஏன்னா விதைக்குள்ளே ஜீவன் இருக்குது। क्योंकि वो जो बीज का अंदर में जीवन है। தேவன் கொடுத்த வார்த்தையிலே ஜீவனின் அதிபதி இருக்கிறார்। जरूर जो प्रभु का वचन में जीवन का अधिपति है। தேவனுடைய பண்புக்கு, தேவனுடைய வல்லமைக்கு, ஜீவனுக்கு, தேவனுடைய பண்புக்கு, வல்லமைக்கு, ஆதாரத்துக்கு, அறிவுக்கு, தெளிவுக்கு, புத்திக்கு, ஞானத்துக்கு, வழிநடத்துறதுக்கு ஒரு வடிவம் தேவைப்பட்டது। அந்த வடிவமாக வார்த்தையானவர் பூமியிலே வந்து இறங்கினார்। प्रभु का गुण का, प्रभु का बातों के लिए एक वो जो शेप का अनिवार्य है, इसलिए उसी के चलते उस वो जो परमेश्वर का वचन के रूप में परमेश्वर प्रभु यीशु मसीह का रूप में इस दुनिया पे आए। எதற்காக இத்தனை பாடுகள்? क्यों इतना वो जो संघर्ष को उठाया? உங்களுக்காகவும் எனக்காகவும்। आप और मेरे लिए। முடியாதை முடியச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன்। असंभव को संभव करने वाला हमारा परमेश्वर है। மரணத்தின் கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுக்க அப்படியானார்। मृत्यु की बंधन से हमें छुड़ाने के लिए प्रभु ऐसा हुआ है। வியாதியின் கட்டுகளிலிருந்து தூக்கி எடுக்க அவர் அப்படியானார்। बीमारी की बंधन से हमें छुड़ाने के लिए प्रभु ऐसा हुआ है। எத்தனையோ பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டே போகலாம்। कई ज्यादा वो जो समस्या का हम लोग बोल सकते हैं। அவர் இன்று நமக்காக பட்ட சிலுவையின் நாட்களை நம்ம தியானிக்க போறோம்। वो हमारे लिए जो भी वो जो संघर्ष को क्रूस पर उठाया उस बातों का अध्ययन करने जा रहे हैं। இயேசு சிலுவையிலே தொங்கி 7 வார்த்தைகளை பேசினார்னு பார்க்கிறோம்। प्रभु यीशु क्रूस पर लटकाते हुए 7 वचनों को बोला है करके बोलते அதற்கு हैं। முன்பாக அவர் எவ்வாறு அழைக்கலைக்கப்பட்டார் அதை நம்ம பார்க்கணும்। उस बातों में उस समय में कितना इनको सब लोग जो नकल किए हैं करके भी हम लोग देखते हैं। இயேசு ஒரு குற்றமற்ற குற்றவாளி। प्रभु एक निष्कलंक है।
இயேசு ஒரு குற்றமற்ற குற்றவாளி. जरूर वो जो प्रभु यीशु एक निष्कलंक कुकर्मी है। இயேசு கெத்செமனே தோட்டத்துல பிடிக்கிற வரைக்கும் மொத்தம் 6 இடங்கள்ல அவர் விசாரிக்கப்பட்டார். जरूर जो गेत्सेमने में पकड़ने से पहले 6 जगह पे उनका बारे में वो जो चर्चा की है। முதலாவது அவர் பிரதான ஆசாரியன் காய்பாவிட்ட கொண்டு செல்லப்படுகிறார். पहले वो जो याजक के पास प्रधान याजक के पास लेके जाते हैं। இரண்டாவது காய்பா இல்லாதனாலே காய்பாவுடைய மாமா அண்ணா விசாரிக்கிறார். वहां पर प्रधान याजक नहीं है इसलिए हन्ना के द्वारा वहां पर वो जो न्याय करते हैं। மூன்றாவது காவா அவர் சனகரிப் சங்கத்திலே அவர் கொண்டு போகப்படுகிறார். उसके बाद वो जो सनगरीफ करके एक जगह पे लेके जाते हैं। சனகரிப் சங்கம் அவரை பிலாத்துவிடம் அனுப்பப்படுகிறது. उस संघ उनको पिलातुस के पास वो जो भेजते हैं। பிலாத்து இவர் கலிலேயன் என்று சொன்னபடினாலே ஏரோதுட்ட அனுப்பிடுறார். वो गलीली करके बोले थे इसलिए वो जो हीरो है हेरोद के साथ वो जो भेजे हैं। ஏரோது அவர்ட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியாதனால மறுபடியும் பிலாத்துட்ட அனுப்புறார். हेरोद वहां पर जो किसी भी वो जो बातों को पकड़ नहीं पाया इसलिए तो दोबारा यहीं भेजा है। வேற வழியே இல்ல, ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே பாருங்க விசாரிக்க சரியான முறையில விசாரிக்காம தீர்ப்பை எழுதி விட்டு தான் அவங்க விசாரிக்க கூட்டி சென்றாங்க. और कुछ और किसी भी रास्ता नहीं है, किसी ना किसी हालत में इनको दंड देना है करके सोच के न्याय कर नहीं पाए तो पर भी उन लोगों को जो दंड को लेके हैं। இயேசு பாவி அல்ல, நமக்காக பாவமானார். प्रभु यीशु पापी नहीं है, हमारे लिए पापी बने हैं। 7 வார்த்தைகளை பேசினாரு. 7 शब्दों को बात की है। 7 வார்த்தைகளும் 7 பலிகளுக்கு சமமாக இருக்கிறது. 7 वो जो बात भी 7 वचन भी वो जो 7 बलिदान को बारे में वो दर्शाता है। பாவ நிவாரண பலி, जरूर वो जो पाप குற்ற நிவாரண பலி, पाप का वो जो कुर्बान, சர்வாங்க தகன பலி, सर्वांग वो जो कुर्बान, சமாதான பலி, और वो जो शांति की कुर्बान, போஜன பலி, और भोजन की போக்காட்டு कुर्बान, பலி, பான பலி எல்லாம் செலுத்தி இனி எந்த பலி செலுத்தக்கூடாது, நான் தான் கிருபாதார பலி என்று பலிகளை ஒழித்த நாள் என்ற सारे बलिदान को चढ़ा के फिर और किसी भी बलिदान का जरूरत नहीं है करके अनुग्रह की वो जो बलिदान को बताए। 7 பலிகளும் 7 वो जो बलिदान भी அவருடைய இது எனக்கு புரியுது. நார்மலா பேசினாலும் பரவாயில்ல। 7 பலிகளும் 7 बलिदान भी பாருங்க ஆசாரிப்பு கூடாரம் கட்டிய நாள்ல இருந்து லட்சக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் புறா குஞ்சுகளும் பலியிடப்பட்டன. याजक को यानी कि वो जो तंबू को बनाए थे लाखों लाख वो जो पक्षी और वो जो जानवर को बलिदान चढ़ाए। அந்த ஆசாரிப்பு கூடாரத்தையோ தேவாலயத்தையோ கடந்து செல்லும் பொழுது ஒரு ரத்த கவுச்சி அடிக்கும். तंबू या तो जो उस वो जो जगह को पार करने के जगह पे वहां पर जो खून की स्वाद वहां पर महसूस कर सकते हैं। ஒரு கறிக்கடையை தாண்டி போகும்போது எவ்வளவு கவுச்சி அடிக்குது. एक मीट दुकान को पार करेंगे तो कितना वो जो वहां से वो जो स्मेल को हम लोग देखते हैं। பாருங்க எத்தனையோ ஆடு மாடுகள் அழிக்கப்பட்ட இடம். वैसे ही कई वो जो जानवर को वहां पर बलिदान चढ़ाए हैं। இனி எந்த பலி இருக்க கூடாது. आने वाले दिनों में किसी भी बलिदान को नहीं चढ़ाना है। நான் தான் கடைசி பலி, நான் தான் கிருபாதார பலி. அல்லேலூயா. नहीं आखिरी बलि होना है और वो जो मैं ही उस अनुग्रह की बलिदान चढ़ना है करके बोला। அவர்தான் நமக்காக கிருபாதார பலியானார். वो ही हमारे लिए वो जो अनुग्रह की बलिदान बने। அவர்தான் பரிகாரியான கர்த்தர். वो ही हमारा परिहारी है। பரிகாரியான கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. उसका 2 अर्थ है। முதலாவது पहला சுகமாக்குகிற தேவன், हमें वो चंगा करने वाला है। இரண்டாவது दूसरा உங்களுக்கு பதில் நான் பரிகாரியான கர்த்தர். आपके चलते मैं वही वो जो परिहार है। பரிகாரியான கர்த்தர், परिहार परमेश्वर है। இந்த நாளிலும் நாம் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். आज खास करके एक खास बातों को हम लोग अध्ययन करने जा रहे हैं। இந்த நாள் சிலுவையின் நாள், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாள். वो पस्का का मेमने आज वो जो क्रूस पर चढ़ाए गए हैं। பஸ்கா ஆட்டுக்குட்டி மாலை 3 மணிக்கு அடிக்கப்படணும். शाम को जो 3 बजे उनको क्रूस पर चढ़ाना। இந்த நேரத்துல தான் எலியா பரத்திலிருந்து பலிபீடத்துக்கு அக்கினியை இறக்கின நேரம். इसी समय वो जो एलिया वो जो स्वर्ग से आग को नीचे उतरा आकाश से। பஸ்கா அடிக்கப்பட்ட நேரமும் எலியா பரத்திலிருந்து அக்கினியை இறக்கின நேரமும் ஒரே நேரம். मेमने वो जो चढ़ाया जाता उस समय और वो जो एलिया जो आकाश से आग को उतरा दोनों एक ही समय। இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு காலையிலே 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். प्रभु यीशु सुबह 9 बजे क्रूस पर चढ़ाए गए। மாலை 3 மணிக்கு அவர்
மொத்தம் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி ஜீவனை விட்டார். लगभग वो जो 6 घंटा वो जो क्रूस पर उन्होंने लटकाए हुए हैं, उसके बाद जीवन को खोए हैं। இந்த சமயத்துல इस समय में மோரியா மலையில தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. मोरिया वो जो पहाड़ में प्रभु का वो जो मंदिर है, மோரியா மலையில இருந்து நடந்து போனா கல்வாரி மலை 2 கிலோமீட்டர். उस मोरिया वो जो पहाड़ से पैदल जाएंगे तो वो जो कलवरी 2 किलोमीटर जाना है, ஆனா பார்வையின் தூரத்துல வெறும் 300 மீட்டர். परंतु देखेंगे तो केवल जो 300 मीटर है। அங்கே மோரியா மலையில பாடுகிற பாடல்கள் எல்லாம் கல்வாரி மலையில கேட்கும். मोरिया पहाड़ में जो भी गीत गाते हैं वो सब वो जो यहाँ कलवरी जगह पे वहां पर सुन सकते हैं। அந்த நேரத்திலே அவங்க சங்கீதம் 113ல இருந்து 118 பாடல்களை பாடுவாங்க. மொத்தம் 6 பாடல்களை பாடுவாங்க उस समय சங்கீதம். उन लोगों को जो भजन संगीत 113 से 118 तक उन लोग गाते हैं। இந்த சமயத்திலே इस समय में அவங்க இந்த 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118 சங்கீதங்களே சத்தமா குரலை உயர்த்தி எவ்வளவுக்கு எவ்வளவு பாடணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாடிட்டு இருப்பாங்க. 113 भजन संहिता से 118 भजन संहिता तक ऊंचे स्वर से उन लोग गाते हैं। ஒவ்வொரு யூதனுடைய கடமை என்ன தெரியுமா? हर यहूदी का वो जो बात क्या है, 7 பண்டிகைகள்ல 3 பண்டிகைகள் அவன் எருசலேமுக்குள்ள இருக்கணும். 7 त्योहार में उन लोग 3 त्योहार यरूशलेम के अंदर रहना है। முதலாவது பஸ்கா, पहला वो जो पस्का, இரண்டாவது பெந்தகோஸ்தே பண்டிகை, और दूसरा वो जो पेंतिकोस्त, மூன்றாவது கூடார பண்டிகை. उसके बाद तंबू का वो जो त्योहार। இதுல முதலாவது பண்டிகை பஸ்கா மிகவும் முக்கியமானது. पहला वो जो त्योहार वो जो पस्का बहुत बहुमूल्य है। இயேசு காலத்திலே கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் எருசலேமை சூழ்ந்திருந்தார்கள். यीशु मसीह का समय पे वो जो लगभग वो जो 30 लाख लोग वहां पर थे। எத்தனை லட்சம் ஜனங்கள்? कितना लोग? 30 லட்சம். 30 लाख लोग। 30 லட்சம் ஜனங்களும் ஆண் மக்கள் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயான்னு தங்கள் ஜீவனை கொடுத்து கத்தி கொண்டிருப்பாங்க. 30 लाख लोगों भी वो जो बहुत वो जो अपना वो जो ऊंचे स्वर से प्रभु को गाते हैं। எருசலேம் மனித தலைகளாலே குழுமி இருக்கும். यरूशलेम में पूरा वो जो मानव जाति का सर वहां पर दिखेगा। 30 லட்சம் நினைத்து பாருங்க. 30 लाख लोग, उसको सोचिएगा। அந்த நேரத்திலே வெளிநாட்டுல இருந்த யூதர்களும் இஸ்ரவேலுக்குள்ள வருவாங்க. उस समय में जो विदेश में रहते हैं उस यहूदी लोग भी इस यरूशलेम के अंदर में आते हैं। ஒரு வாரத்துக்கு முன்பாக வந்துருவாங்க. एक हफ्ता पहले ही आ जाते हैं। கூடாரம் அடித்து தங்குவாங்க. वहां पर तंबू बना करके वहां पर ठहरते हैं। வாடகை வீடு எடுத்து தங்குவாங்க. किराया में डेरा लेकर के ठहरते हैं। வெட்ட வெளியில தங்குவாங்க. और अकाल में उन लोग को जो ठहरते हैं जंगल में। ஏன்? பஸ்கா ஆட்டுக்குட்டியே அடிக்கப்படுறதை அவங்க பார்க்கணும். क्योंकि वहां पर जो पस्का मेमना वहां पर वो जो मारा गया जाता है, उस बातों को देखना है। இந்த சமயத்திலே इस समय में இயேசுவானவர் प्रभु यीशु मसीह சிலுவையிலே क्रूस पर 6வது மணி நேரம் 6 6वां மணி घंटा நேரம் 6 घंटा அங்கே எலியா பரத்திலிருந்து அக்கினி இறக்கின நேரம், वहां पर वो जो एलिया आकाश से जो आग को नीचे गिरा उस समय, இந்த நேரத்துல इसी समय में பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். पस्का वो जो मेम ने वहां पर वो जो मारा எந்த जाता है, நேரத்துல அடிக்கப்பட்டதோ जिस समय में मारा जाता है அதே நேரத்திலே தேவ ஆட்டுக்குட்டியானவர் பலியானார். उसी समय इस वो जो मेम ने वहां पर बलिदान हुआ। பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியானது யூதர்களுக்காக. पस्का मेम ने वो जो बलिदान हुआ है वो तो यहूदी लोगों के लिए। தேவ ஆட்டுக்குட்டி பலியானது நமக்காக, உலகத்தாருக்காக, புறஜாதிக்காக. परंतु प्रभु यीशु मसीह सारे दुनिया के लोगों के लिए, अन्य जाति लोगों के लिए, हमारे लिए। ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாவங்களை மூடும். उन वो जो पापों को डपता है तो தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரித்து நம்மை நீதிமானாக்கும். प्रभु यीशु मसीह का लहू हमें वो जो पापों से मुक्ति देके हमें वो जो धर्मी ठहराएगा। அதனாலே தேவையில்லாத காரியங்களை குறித்து, முன்பான வாழ்க்கையை குறித்து கவலைப்பட வேண்டாம். इसलिए जो जो पुराना जीवन जिंदगी उस बातों को बारे में आप चिंता करने की जरूरत नहीं। பின்பானவைகளை மறந்து जो बीते हुए बातें वो सारे बातों को भूल के முன்பானவைகளை நாம நாடணும். जो आगे है उस बातों को हम लोग देखना है। லூக்கா 19:10 பிரகாரம் लूका वो जो 29:10 के द्वारा இழந்து போனதை தேடவும் जो खोया हुआ उस बातों को खोजने के लिए, ரட்சிப்பதற்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். उद्धार करने के लिए ही परमेश्वर आया है। அல்லேலூயா. हालेलुया। யோவான் 10:10 பிரகாரம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான். यूहन्ना 10:10 में जैसा लिखा वैसे ही चोर वो जो किसी और काम के लिए नहीं आया, परंतु केवल चोरी करने और घात करने के लिए आया நான் है। ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். परंतु मैं वो जो जीवन दिलाने के लिए वो जो निपुण होने के लिए आया। ஜீவன் பரிபூரணப்படணும். उस जीवन निपुण होना है। பாருங்க, இயேசு சிலுவையிலே தொங்கப்படும் பொழுது
இரண்டு கள்வர்கள் வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருந்தாங்க. यीशु जब वो जो क्रूस पर लटकाए गए थे उस समय दो चोर वहां पर बाएं और दाएं थे. அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் அல்லவா? वो भी एक वो जो कुकर्मी जैसे ही वहां पर வலது दिखे. பக்கமும் இடது பக்கமும். अपना वो जो दाएं और बाएं. வலது பக்கத்துல நின்று அறையப்பட்ட கள்வனுடைய பெயர் எஸ்பாஸ். और दाएं जो चोर था उसका नाम मुझे एस्पास. இடது பக்கத்துல இருந்த கள்வனுடைய பெயர் டிஸ்மாஸ். बाएं दो जो था उसका नाम मुझे डिस्मास. डिस्मास. சென்டர்ல யார் இருந்திருக்கணும்? பரபாஸ் இருந்திருக்கணும். बीच में कौन रहना था? परबास रहना था. அப்ப எப்படி இருந்திருக்கணும்? எஸ்மாஸ், பரபாஸ், டிஸ்மாஸ் அப்படி இருந்திருக்கணும். एस्पास और वो जो परबास और डिस्मास ऐसा रहना था. பரபாஸுக்கு பதிலா ஜீசஸ் பலியானார். परंतु परबास का बदल में जीसस वहां पर बलिदान हुआ. அந்த பரபாஸ் வேற யாரும் இல்லை. उस परबास और कोई नहीं था. நான் தான், நாம தான். मैं हूँ, आप ही हूँ. எனக்காக உங்களுக்காக தேவன் பலியானார். मेरे लिए आपके लिए परमेश्वर प्रभु यीशु मसीह बलिदान हुआ. உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவர் இங்கே பலியாகிறத பார்க்கலாம். जरूर वो जो उत्तम से यानी कि वो जो स्वर्ग राज्य से जो यहाँ पर आया वो यहाँ पर बलिदान हुआ. அவர் ஏன் மரிக்கணும்? वो क्यों आकर के मरना है? நாம நித்திய மரணத்துக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறதுக்காக மரித்தார். हम अनंत वो जो मृत्यु में नहीं जाना है इसलिए हमारे लिए उन्होंने मरा. ஆதியாகமம் புத்தகத்திலே उत्पत्ति की किताब में 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே दूसरा अध्याय पहला वचन में தேவன் எல்லாவற்றையும் படைத்து எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படிங்கிறார். परमेश्वर सारे बातों को बना करके हो गया करके बोलते हैं. உண்டாக்கப்பட்டு சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. सारी सेना का बनाना समाप्त हो गया करके लिखा है. ஆனா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல परंतु उसी अध्याय में 5वां वचन में தேவன் மனிதனுக்காக ஒரு புது இடத்தை உருவாக்குகிறார். परमेश्वर मनुष्य के लिए एक नया भूमि को पैदा किया है. 8ஆம் வசனத்துல 8वां वचन में அது என்ன இடம்? वो कौन सा जगह है? ஏதேன். अदन. ஏதேன்ல மரணம் இல்லை. अदन में वो जो मृत्यु नहीं है. மனுஷன் உண்டாக்கப்பட்ட இடம் ஏதேனில் அல்ல, ஏதேனுக்கு வெளியே. मनुष्य कहां पर सृष्टि किया गया है? वो अदन का अंदर नहीं है, अदन का बाहर में है. மனிதன் ஏதேனில் மண்ணெடுத்து மனிதனை படைக்கல தேவன். अदन में मिट्टी लेकर के मनुष्य को प्रभु नहीं बनाया है. ஏதேனுக்கு வெளியே தான் மண்ணெடுத்து அவனை படைத்து ஏதேனுக்குள்ள கூட்டி வந்தார். अदन के बाहर में मिट्टी निकाल के प्रभु वहां पर बना करके फिर वो जो अदन का अंदर में लेके आया. ஏதேனுக்குள்ளே அவரை ஏன் வைத்தார் அப்படின்னா, अदन का अंदर में क्यों रखे थे? ஏதேனுக்குள்ளே ஜீவ விருட்சம் இருக்கிறது. अदन का अंदर में जीवन के वृक्ष है. சுருக்கமா சொன்னா उसको ठीक से बताना है तो ஏதேனில் மரணம் இல்லை. अदन में वो जो मृत्यु नहीं है. அவன் பாவம் செய்ததனாலே वो पाप किया है, அவன் ஏதேனை விட்டு அனுப்பப்பட்டான். उसी के चलते अदन से बाहर भेजा गया है. அப்போ ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குறிக்கோள் நாம் ஏதேனுக்குள்ள போகணும். इसलिए हर विश्वासी लोगों की वो जो मकसद यह है कि हम अदन में जाना है. வெளிப்படுத்தின விசேஷத்துல प्रकाशित वाक्य में ஜெயம் கொள்கிறவன் எவனோ जो जीत पाता है அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. जीवन के वृक्ष की फल को मैं खाने के लिए दे दूंगा करके लिखा है. அதனால நம்மளுடைய எய்ம் என்னன்னா, इसलिए हमारा मकसद क्या है? பரதேசில போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். उस परदेश में जाके उस जीवन की फल को हम लोग खाएंगे तो हमें अनंत जीवन मिलेगा. அப்ப பூமியிலே நாம் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். इसलिए इस पृथ्वी में हम लोग एक जीवन की जिंदगी जिताना है. அந்த வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தான் इसलिए उस जीवन जीत की जीवन को हम लोग पाने के लिए கொலோசையர்ல कोलोसियों में சிலுவையிலே வெற்றி சிறந்தார். क्रूस पर उन्होंने वो जो जीत पाया. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். क्रूस पर जीत पाया. தேவகுமாரன் இங்கே மனுஷகுமாரனாகிறத பார்க்கலாம். जरूर जो परमेश्वर की पुत्र है यहाँ पर वो जो मनुष्य की पुत्र मानव की पुत्र बन गया. தலை தங்கமயமானவர் முட்கிரீடம் சூட்டப்படுறத பார்க்கலாம். जरूर वो जो उनका सर वो जो सोना जैसा है वो अभी वो जो खाटी की मुकुट को पाया है. பாலால் கழுவப்பட்ட கண்களை உடையவர் ரத்தம் கலங்கிய கண்களுக்கு சொந்தமானதை பார்க்கலாம். दूध के द्वारा साफ किया हुआ उनका आंख वहां पर जो खून के द्वारा साफ किया हुआ आंख जैसे दिखता है. மார்பிலே பொற்கச்சையை கட்டியிருந்தவர் கசையடி வாங்குறத பார்க்கலாம். छाती में जरूर जो सोना की बातों को पहना हुआ है वो अभी वो जो मार खाता है. நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னவர் தண்ணீர் இல்லாம தாகமா இருக்கிறேன் என்று சொன்னதை பார்க்கலாம். मैं ही जीवन का पानी हूं करके बोलने वाला अभी पानी बिना प्यासा रहता है. வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி இருந்தவர் இரு கரங்களிலும் ஆணிகளை அறையப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். मैंने वो जो दाएं हाथ में वो जो ताराओं को पाया है लेकिन अभी वहां पर काटी लटकाया गया है काटी के द्वारा. பொன் குத்துவிளக்கில் மத்தியிலே உலாவினவர் நகரத்துக்கு புறம்பாக்குனதை பார்க்கலாம். जरूर वो जो प्रभु परमेश्वर स्वर्ग राज्य में मंडलाने वाला अभी वो जो जगह से शहर से बाहर भेजा गया है.
பரிசுத்தர் பாவமானதை பார்க்கலாம். पवित्र परमेश्वर अभी वो जो पापी बन गया, நிலையங்கி தரித்திருந்தவர் நிர்வாணமாகிறத பார்க்கலாம். जरूर वो जो अच्छा वस्त्र पहना हुआ अभी वो जो वहां पर नंगा हो गया, சாவாமை உள்ளவர் மரித்ததை பார்க்கலாம். जरूर वो जो जिसको मृत्यु नहीं है अभी वहां पर वो मर गया, உன்னதங்களுக்கு சொந்தக்காரர் நமக்காக மரித்தார். जो स्वर्ग राज्य की मालिक है वो हमारे लिए मरा है. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முன்பாக प्रभु यीशु मसीह का लहू के सामने எந்த வல்லமையும் நமக்கு எதிராக சவால் விட முடியாது. किसी भी सामर्थ हमें वो जो चुनौती नहीं दे सकता है. மரணமே உன் கூர் எங்கே? हे मृत्यु तू कहाँ है? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? हे अधोलोक तुम्हारा जीत कहाँ है? எப்படி இந்த வார்த்தைகளை நம்ம தைரியமா பிரசங்கிக்க முடியுது? इस वचन को कैसे हम लोग को जो अच्छा से प्रचार कर पाते இயேசுவின் हैं? ரத்தம் ஜெயம். प्रभु यीशु मसीह के लहू के द्वारा हमें जीत मिलता है. தேவன் நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். प्रभु हमारे लिए सब कुछ जो क्रूस पर कर चुका है. விசுவாசிக்கணும். उस बातों को विश्वास करना है. விசுவாசிக்கிறதா எங்களுக்கு கூடாத காரியமா இருக்குது அநேகருக்கு. यहाँ पर लेकिन वो जो हम लोग विश्वास कर नहीं पाते हैं. விசுவாசத்துக்கும் அறிவுக்கும் ஒத்து வராது. विश्वास और वो जो जानकारी दिमाग दोनों को संबंध नहीं है. விசுவாசத்துக்கும் அறிவுக்கும் ஒத்து வராது. विश्वास और वो जो दिमाग दोनों को संबंध नहीं है. அறிவு கேட்கும், जरूर वो जो दिमाग ऐसा बोलेगा இது எப்படி ஆகும்? ये कैसे होगा, விசுவாசம் சொல்லும், परंतु विश्वास कहेगा இது தேவனாலே ये ஆகும். तो परमेश्वर के द्वारा हालेलुया. होगा. हालेलुया. பாருங்க, விசுவாசிக்கிறவர்களாய் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கணும். हम जरूर ऐसा रहना है कि विश्वास करने वाला रहना है और वो जो विश्वास में बढ़ने वाला रहना है. நம் வாழ்க்கையிலே விசுவாசிக்கும் பொழுது, हमारा जीवन में जब हम लोग विश्वास करते हैं, பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் அலங்கோலமாக்கி போட்டிருக்கானோ, शैतान हमारा जीवन में जो भी बातों को जिंदगी में नाश किया हुआ அந்த है, அலங்கோலமானதெல்லாம் கர்த்தர் அலங்காரமாக்குவார். तो सारा वो जो नाश किया हुआ बातों को प्रभु अच्छा से उस बातों को रखेंगे. அவர் சாம்பலை தனக்கு எடுத்துக்கொண்டு जरूर जो जो बचा हुआ है, जो वो जो सही नहीं, उस बातों को प्रभु अपने लिए लेके சிங்காரத்தை நமக்கு तो கொடுத்திருக்கிறார். हमारे लिए सिंहासन को यानी कि अच्छी बातों को दे देंगे. நமக்கு இருக்கிற ஒரே மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? हमारा वो जो ताकत क्या है, இயேசுவின் ரத்தத்தை நான் வார வாரம் பருகி கொண்டிருக்கிறேன். प्रभु यीशु मसीह का लहू को हम लोग हर वो जो हफ्ता हम लोग वो जो लेते हैं. இயேசுவின் சரீரத்தை நான் வார வாரம் புசித்துக் प्रभु கொண்டிருக்கிறேன். यीशु का शरीर को हर वो जो हफ्ता हम लोग खाते हैं. அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் எனக்குள்ள இருப்பதனால उनका लहू और शरीर मेरा अंदर में है, इसलिए என்னுடைய நாடி நரம்பு ரத்தம் திசுக்கள் அணுக்கள் எலும்புகள்ல எல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. मेरा शरीर मांस और वो जो नस वो जो सारे बातों में प्रभु का लहू बहाता है. அதனால நான் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டேன், பதற மாட்டேன். इसलिए किसी भी हालत में मैं डरने का जरूरत नहीं हूँ, ஏன்னா கர்த்தர் எனக்காக பலியா क्योंकि இருக்கிறார். परमेश्वर प्रभु यीशु मसीह मेरे लिए बलिदान हुआ. ஒரு சாதாரண மனிதன் அல்ல, वो एक साधारण व्यक्ति नहीं, அதிகாரி அல்ல, ராஜா அல்ல, ஆசாரியன் அல்ல, अधिकारी नहीं, राजा नहीं, याजक नहीं, சர்வத்துக்கும் மூல காரணமான பிரபஞ்சத்தை படைத்த உன்னத தேவன் பலியா இருக்கிறார். सारे बातों को बनाने वाला उस वो जो परमेश्वर बलिदान हुआ. எப்படிப்பட்ட பலி அது? किस प्रकार की बलिदान है? அவர் பிறக்கும் பொழுது எப்படி வெண்துணியால சுற்றப்பட்டிருந்தாரோ, वो जैसे वो जो जन्म हुआ उस समय जैसे वो जो श्वेत कपड़ा से उनको जो रखे थे, அதே போல மரிக்கும் போதும் வெண்துணியால சுற்றப்பட்டிருந்தார். वैसे ही वो जो मृत्यु होने के समय भी उन पर वो जो एक श्वेत वो जो कपड़ा से उनको रखे थे. இந்த வெண்துணி எதை காட்டுகிறது? इस कपड़ा किस बातों को दर्शाता है? அவருடைய பாவமில்லாத வாழ்க்கையை காட்டுகிறது. उनका वो शुद्ध यानी कि पवित्र जिंदगी को दर्शाता है. அதான் என்னில் பாவம் உண்டென்று எவன் என்னை குற்றப்படுத்த முடியும்? मुझ में पाप है करके कौन बोल सकता है करके बोलते हैं. எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி அது பழுதற்றதாக இருக்கிறதோ, कैसे वो जो मेमना वो जो पस्का मेमना वो जो निष्कलंक रहता है, அதே போல நமக்காக பழுதற்ற பலியானார் பரிசுத்தர். वैसे ही हमारे लिए निष्कलंक बलिदान हुआ हमारा परमेश्वर. எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படாதீங்க, பதறாதீங்க. किसी भी हालत में आप वो जो चिंता करने का डरने का जरूरत नहीं. இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். प्रभु यीशु मसीह का लहू के द्वारा आप धोए हुए हैं. எந்த சூழ்நிலையிலும் ஒரு துர்ச்செய்தியை கேட்கும் பொழுதும், பயங்கரமான மோசமான சூழ்நிலையிலும் ஒரு சமயம் கூட நீங்க பதறாதீங்க. किसी भी हालत में एक बुरी खबर को आप सुनते हैं तो आप वो जो डरने का आप चिंता करने का जरूरत नहीं. ஏனென்றால் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். क्योंकि वो जो सारे वो जो सारे बातों को अधीन में लेके आने वाला हमारे साथ है. எபிரேயர் 12:3 பிரகாரம் इब्रानियों वो जो 12:3 के द्वारा விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். इतना हमारे लिए इतना वो जो संघर्ष को पाया है, उनको वो जो इतना विपरीत को सह लिया, उनको वो जो याद दीजिए, याद खिलाइए. விபரீதம்னா என்ன தெரியுமா? विपरीत मतलब क्या है?
நடக்கக்கூடாது நடந்துருமோ, जो नहीं होना है हो जाएगा करके एक डर आ जाता है ना, वही है। நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா சொல்றதுக்கு பேர் தான் விபரீதம். जो नहीं होना है वो हो गया तो उसी बातों को बताते हैं, वही विपरीत है। நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலே நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் விபரீதங்களை சகித்துக் கொண்டார். हमारा जीवन में, हमारा शरीर में, हमारा परिवार में जो नहीं होना है वो नहीं होना है, इसलिए हमारे लिए प्रभु प्रीत को पाया है। ஏன் சகித்தார்? क्यों उस बातों को सह लिया? தன்னுடைய அன்பின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக. अपना प्रेम के राज्य को बनाने के लिए। உலகிலே எத்தனையோ சர்வாதிகாரிகள் हम्म। தங்களுடைய ரத்தத்தை அல்ல, மற்றவருடைய ரத்தத்தை சிந்தி தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். इस दुनिया में कई वो जो राज करने वाला अपना राज्य को स्थापित करने के लिए अपना खून को नहीं, कई लोगों की प्रजा का खून को बहाए। அலெக்சாண்டர், நெப்போலியன் போன்றவர்கள் எத்தனையோ கோடி பேரோட ரத்தத்தை சிந்தி தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறத பார்க்கலாம். अलेक्जेंडर, नेपोलियन ए जैसा लोग वो जो कई करोड़ लोगों की खून को बहाया, फिर उसके द्वारा अपना वो जो राज्य को स्थापित किए हैं। ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. परंतु हमारा प्रभु यीशु मसीह ऐसा नहीं, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அன்பின் ராஜ்யத்தை சம்பாதித்துக் கொண்டார். अपना ही खून को बहा के वो जो प्रभु का राज्य को स्थापित किया। அவருடைய ராஜ்யம் விலையேற பெற்ற ராஜ்யம். प्रभु का राज्य वो जो बहुत वो जो कीमत है, அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம உள்ள போகணும். उस राज्य में हम लोग प्रवेश करना है। இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலங்கள் பூமியில வாழ்ந்தார். प्रभु यीशु मसीह 33 साल इस दुनिया पे थे। 33ல 33 साल में வெறும் 3 வருடங்கள் தான் ஊழியம் செய்தார். केवल वो जो 3.5 साल की सेवा की है। நான் நிறைய பைபிள் புத்தகத்தை விமர்சனங்களை படிச்சு போகும்போது இயேசு கிறிஸ்து மொத்தம் 12,048 நாட்கள் வாழ்ந்ததாக சொல்றாங்க. प्रभु यीशु मसीह का बारे में हमें थोड़ा सा रिसर्च करेंगे तो वहां पर वो जो 12,048 12,000 वो जो 48 वो जो दिन उन्होंने जिंदा रहे करके लिखा है। அந்த 12,000 நாட்கள்ல लगभग उस वो जो 12,000 दिनों में வெறும் 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். केवल वो जो 3 साल की वो जो सेवा की है, அத ஆவரேஜா எடுத்தா ஒரு 1000 நாட்கள், उसको लगभग आप ऐसा निकालेंगे तो 1000 दिन सेवा किए हैं। 1000 நாட்கள்ல தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறத 1000 दिन में अपना राज्य को उन्होंने स्थापित किए हैं। நமக்கு எத்தனை நாட்களை தேவன் தன்னுடைய கிருபையினால கொடுத்திருக்கிறார். हमें इतना कितना दिन को प्रभु अपना अनुग्रह के द्वारा दिया है। நாம் அவருடைய ராஜ்யம் பூமியில எழும்ப பிரயாசப்படுகிறோமா? क्या हम वो जो प्रभु का राज्य इस पृथ्वी पे स्थापित होने के लिए प्रयास उठाते हैं? தேவன் நம்ம ஏன் தெரிந்து கொண்டார்? प्रभु क्यों हमें चुना है? உங்க ஃப்ரெண்ட்ஸை தெரிந்து கொள்ளல, आपका वो जो दोस्तों को नहीं चुना है, உங்க பக்கத்து வீட்டுக்காரர்களை தெரிந்து கொள்ளல, आपका बगल वालों को नहीं चुना है, பணக்காரர்களை தெரிந்து கொள்ளல, जो अमीर है उसको नहीं चुना है, பயங்கரமாக சாதிப்பவர்களை தெரிந்து கொள்ளல, जो अच्छा से वो जो बहुत कामों को करने वाला उसको नहीं चुना है, நம்மை தெரிந்து கொண்டார். परंतु हमें प्रभु चुना है। உங்க மேல நம்பிக்கை வைத்து தெரிந்து கொண்டார். आप पर प्रभु पर भरोसा रख करके चुना है। தேவனை தெரிந்து கொண்ட நீங்கள் परमेश्वर को चुने हैं आप, தேவனை தெரிந்து கொள்ளாதவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? जो प्रभु का अपना वो जो परमेश्वर नहीं जाना उसके लिए क्या कर रहे हैं? நாம் அடைந்த அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் அந்த ஆத்தும தாகம் மற்றவர்களுக்கு வேணும்னு நினைக்கணும். हम जो आशीष को उधार के द्वारा पाए हैं वो दूसरों को भी मिलना है करके वो सोच रहना है। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए। வேப்ப மரம் தெரியுமா? வேப்ப மரம், வேப்ப மரத்தை வெட்ட வெட்ட கசப்பான வாசனை வரும். जरूर वो जो வேப்ப மரம், नीम का जो पत्ता है, ट्री है, वो तो पेड़ है, वो बहुत वो जो कड़वापन है। சந்தன மரத்தை அரைக்க அரைக்க நறுமணமான வாசனை வரும். और जो सैंडल ट्री है उसको जो जितना हम लोग जो दबाते हैं उतना वो जो स्मेल आ जाता है, अच्छा स्मेल। சிலுவை பாடுகளை நினைக்க நினைக்க கந்த வர்க்கங்களின் வாசனை வரும், रक्षिपिन वासने वरुण। और वो जो जैसे ये क्रूज की उस वो जो पेड़ को हम लोग वो जो दबाएंगे तो वहां से वो उधार की उस स्मेल को हम लोग महसूस कर सकते हैं। ஸ்டாலின் நிலைமையில இருந்தால் நானும் இப்படி தான் இருப்பேன்। அல்லேலூயா। அதனால நாம சிலுவையின் பாடுகளை நான் நினைத்துக் கொள்ளணும்। எனக்காக ஒருவர் பாடுபட்டு இருக்கிறார், மரித்து இருக்கிறார்। हम लोग जो उस क्रूज की बातों को हम लोग महसूस करना है, मेरे लिए प्रभु कुछ किया है। நீங்க நல்லா கவனிங்க, நீங்க ஒரு நல்ல தகப்பன் என்றால், आप वो जो अच्छा वो जो पिता है तो, நல்ல தகப்பன் என்றால், अच्छा पिता है तो குமாரனுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்துட்டு போவீங்க। आप अपने बच्चे के लिए कुछ ना कुछ करके जाएंगे। நல்ல தகப்பன்னா குமாரனுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு அவனுடைய வாழ்க்கைக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு சுகமானது ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போவாங்க। अच्छा पिता है तो बाप क्या करेगा, वो अपना बच्चे के लिए कुछ ना कुछ कमा के रख के जाएंगे। ஆனா இங்கே குமாரன்
பிதாவுக்கு ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டு परंतु போறார். यहाँ पर बेटा यानी कि पुत्र अपना पिता के लिए कई लोगों की वो जो आत्मा को वहां पर प्राण को वहां पर बना करके रखा है। பூமியிலே தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யறத பார்க்கலாம். इस पृथ्वी में वो जो पिता वो जो बच्चे को यानी कि बेटा को पुत्र को कुछ कर करकेगा, பரத்திலிருந்து பிதாவின் மடியிலிருந்து பூமிக்கு வந்த குமாரனானவர் लेकिन பிதாவுக்கு நன்மை செய்யறத लेकिन பார்க்கலாம். स्वर्ग राज्य में पिता का गोद में जो था उस पुत्र प्रभु यीशु मसीह यहाँ आकर के अपना पिता के लिए कुछ कमा कर करके गया है, ஏன்னா அவர்தான் பலியானார். क्योंकि वो ही बलिदान हुआ। அங்கே மோரியா மலையிலே ஆலயம் இருக்கிறத பார்க்கலாம். वहां पर मोरिया में प्रभु का भवन है, उसको देख सकते हैं। ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கூட்டிட்டு போறாரு. इब्राहिम इसहाक को बलिदान चढ़ाने के लिए गया है। ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டாரா? इसहाक वहां पर क्या बलिदान हुआ? ஈசாக்குக்கு பதிலாக அங்க ஒரு ஆடு சிக்கி இருந்தது. इसहाक के चलते वहां पर एक मेमना वहां पर फंसा हुआ था। யோசிக்கணும், ஆடு எப்படி அந்த மலை மேல போச்சு? मेमना कहां पर उस जगह पे पहुंचा? ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஈசாக்கு தப்பிக்கப்படணும். क्योंकि इसहाक वहां पर बचना है। கர்த்தராகிய ஆண்டவர் முதல்ல ஒரு ஈசாக்கு பதிலா ஒரு ஆடை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். परमेश्वर वहां पर वो जो इसहाक के चलते एक मेमना को तैयार करके रखा था, அதனால ஈசாக்கு தப்பித்துக் கொண்டார். इसलिए इसहाक बच गया, ஆடு மாட்டிக்கொண்டது. वहां पर मेमना फंस गया। ஆனா நமக்காக परंतु हमारे लिए நாம் தப்பித்துக் கொண்டோம். हम बचने के लिए தேவ ஆட்டுக்குட்டியானவர் மாட்டிக்கொண்டார். मेमने की परमेश्वर वहां पर वो जो फंस गए हैं, நம்முடைய பாவங்களுக்காக, हमारे நம்முடைய पापों के लिए, மீறுதலுக்காக, हमारे कुकर्म के लिए, நம்முடைய அக்கிரமங்களுக்காக हमारे सारे पापों के लिए அவர் எல்லாவற்றையும் தலையில ஏற்றுக்கொண்டார். उन्होंने सारे बातों को अपना सर पर उठा लिया। ஆதாம தேவன் எப்படி சபிக்கிறாரு? आदम को कैसे श्राप किया? உன்னுடைய இந்த செயலுக்காக பூமியானது முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கும். तुम्हारा जो इस बातों के चलते इस जो पृथ्वी से काटी निकल जाएगा। அந்த முள் எதை காட்டுகிறது? उस काटा का मतलब क्या है? அது சாபத்தை காட்டுகிறது. वो जरूर जो श्राप को दर्शाता है। அதுதான் இயேசு அந்த முள்ளினாலே பின்னப்பட்ட அந்த கிரீடத்தை எடுத்து தன் தலையிலே வைத்துக் கொண்டார். इसलिए काटी से बना हुआ उस वो जो मुकुट को प्रभु हमारा अपना वो जो सर पर रखे, அந்த சாபமான முள்ளை தன் தலை மேலே எடுத்து श्राप की काटी को अपना सर पर रखे। நமக்கு கல்யாண வஸ்திரத்தை உடுத்துவதற்காக हमें वो जो शादी का कपड़ा पहनाने के लिए அவர் நிர்வாண கோலமாகி उन्होंने नंगा बन गए हैं। ஆர்சி சகோதரர்கள் எல்லாம் ஒரு விதத்துல பாராட்டணும். जो कैथोलिक चर्च की भाई लोगों के लिए जरूर जो हम लोग को आदर करना है। இயேசுவை நிர்வாணமா காட்டாம वहां पर वो जो प्रभु यीशु को இடுப்புல ஒரு துண்டை கட்டி விட்டுருக்காங்க. नंगा से नहीं दिखाए, लेकिन वो जो कमर में एक कपड़ा को पहना है, அதுக்காக அவங்கள திட்டாம பாராட்டணும். उसके लिए उनको जो जरूर वो जो तारीफ करना है। ஏன் கட்டினாங்க தெரியுமா? क्यों ऐसा किए? சரிங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக திருமண உடையை கொடுத்ததற்காக அவர் நிர்வாண கோலமாய் தொங்குனார். அது நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு கட்டியிருக்காங்க. प्रभु यीशु मसीह हमारे लिए हमारा नंगापन को खत्म करके हमारे लिए एक शादी की कपड़ा को पहनाने के लिए चाहते थे। उस बातों को उन लोग बताने के लिए नहीं चाहे। நமக்காக அவர் தன்னுடைய உன்னதத்தை இழந்தார். हमारे लिए अपना वो जो उत्तम बातों को खो गए, தன்னுடைய வஸ்திரத்தை இழந்தார். अपना वो जो कपड़ा को खो गए, உன்னதமான தன்னுடைய ஜீவனையே இழக்கிறத பார்க்கலாம். उत्तम उनका वो जो जीवन को अपना जीवन को भी खो गए। இயேசு பாருங்க, அவர் கொலை செய்யப்படவில்லை. प्रभु यीशु को कोई मार नहीं डाला, அவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, वो आत्महत्या नहीं की, அவர் வியாதிப்பட்டு மரிக்கவில்லை, बीमार बन के नहीं मरा, அவர் சிலுவையிலே மரித்தார். उन्होंने क्रूस पर मरा। நல்லா வேதத்துல படிச்சீங்கன்னா बाइबल में अच्छा से पढ़ेंगे तो மொத்த 4 சுவிசேஷங்களிலும் 4 वो जो गास्पेल किताब है, மொத்தம் 8 தடவை அவர் கொலை செய்ய பார்த்திருப்பாங்க. वहां पर 8 बार उनको जो मारने के लिए कोशिश किए हैं। எத்தனை முறை அவரை கொலை செய்ய பார்த்திருப்பாங்க? कितना बार कोशिश किए? மலையில இருந்து தள்ளிவிட பார்த்திருப்பாங்க, पहाड़ से नीचे धक्का दिए, கல்லெறிந்து கொல்ல பார்த்திருப்பாங்க, तो जो पत्थर फेंकने के लिए कोशिश किए, ஆள் வச்சு கொல்ல பார்த்திருப்பாங்க. किसी के द्वारा मारने के लिए कोशिश किए, ஆனா அப்படி அவர் பலியானா நம்மளுடைய பாவங்கள் நீக்கப்பட முடியாது. परंतु ऐसा मर गए तो अपना पाप हमारा पापों को नहीं उठा पाएंगे। வேதங்கள் என்ன சொல்கிறது? ரிக் யஜூர் சாமம் அதர்வன வேதங்கள் पवित्र शास्त्र में क्या लिखा है और ऋक यजुर साम आदरण में क्या लिखा है? மனிதனுடைய பாவத்திற்காக मनुष्य की पापों के लिए தேவனுடைய குமாரன் परमेश्वर की पुत्र இங்கே பிரஜாதிபதியாக வந்து பலியாக வேண்டும். यहाँ प्रजाधिपति का रूप में आकर के कुर्बान होना है। எப்படி பலியாகணும்? कैसे कुर्बान होना है? சிலுவை மரத்திலே பலியாகணும். क्रूस की पेड़ पर कुर्बान होना है। அதாவது அவர் கல்லெறிந்து மரிக்கப்படல,
மலையிலிருந்து தள்ளிவிட்டு மறிக்கப்படலே, வியாதியினால மறிக்கல, சிலுவையிலே மரித்தார். इसलिए पत्थर फेंकने से नहीं और किसी के द्वारा नहीं और वो जो पहाड़ से नीचे गिरा के नहीं, क्रूस पर मरा। சிறுவயதிலே அவர் ஒரு தடவை மறிக்க பார்த்தார். क्रू- ஏரோதுவினால. ஏரோது சிறுவயதிலே. जब छोटे थे उस समय हेरोद के चलते एक बार वो जो मरने के लिए एक मौका मिला। எத்தனையோ விபத்துகள்ல இருந்து இந்த முயற்சியில இருந்து தப்பித்த இயேசு கிறிஸ்து कई ज्यादा विपत्तियों और वो जो ये कोशिश से प्रभु बच गए हैं। இந்த சிலுவையில இருந்து தப்பிச்சிருக்கலாம். क्या इस क्रूस पर से ही भी वो बच पाएंगे? ஏன் தப்பிக்கல? क्यों नहीं बचे हैं? உங்களுக்காகவும் எனக்காகவும். आप और मेरे लिए உங்களுடைய முகத்தை, आपका चेहरा को என்னுடைய முகத்தை और मेरा चेहरा को அவர் பார்த்து उन्होंने देखे, தன்னுடைய முகத்தை அந்த கேடாக்கி கொண்டார். अपना वो जो चेहरा को इतना वो जो दुख, इतना वो जो संघर्ष को पाया। அவர் சாரோனின் ரோஜா, वो जरूर सारोन का रोजा है। லீலி புஷ்பம், மருதோன்றி ओके 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 அவர் நமக்காக மரித்தார். कविता तरला हिंदी ले। அவர் நமக்காக. वो हमारे लिए मरा है। இப்ப பாருங்க, இந்த ஆபிப் மாதம், நிஷான் மாதம், இந்த மாதம் எபிரேயத்திலே ஆபிப் நிஷான் மாதம். हिब्रानी में इस महीना वो जो आबिब और निशान महीना है। நிஷான்னா எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். उसका मतलब निशान मतलब वो जो सब कुछ नया हो जाता है। இந்த மரணத்தின் மூலம் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். इस मृत्यु के द्वारा प्रभु हमारा जीवन में सारे बातों को नया बना दिया। எல்லாவற்றையும் புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். सारे बातों को नया बना दिया। நான் அல்ல, आगे मैं नहीं हूँ, கிறிஸ்துவே. प्रभु यीशु मसीह। நான் அல்ல, मैं नहीं हूँ, தேவனே. परमेश्वर ही है। பவுல் போல நம்ம சொல்ல தைரியம் இருக்கணும். पौलोस जैसे हम लोग निडर होकर के बोलना है। பவுல் என்ன சொல்றாரு? पौलोस क्या कहता है? நான் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். मैं प्रभु यीशु मसीह का सारे बातों को मैं पहना हुआ हूँ। எத்தனை பேர் சொல்ல முடியும்? कितने लोग ऐसा कर सकते हैं? அன்பின் கனி என்னிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. प्रेम की फल मुझसे वो जो बाहर दिखता है। அன்பின் கனி எந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களிடமிருந்து வெளிப்பட்டால் நீங்கள் இயேசுவின் அச்சு அடையாளத்தை प्रेम की தரித்திருக்கிறீர்கள். फल आपसे वो जो बाहर आ जाता है तो आप वो जो प्रभु का कपड़ा को पहने हुए हैं। அன்பின் கனியை நம்ம மறந்து விடக்கூடாது. प्रेम की फल को हम लोग कभी भूलना नहीं। மரண பயத்திலே, கடன் தொல்லையிலே, தேவையில்லாத பிரச்சனைகள்ல, எதிர்காலத்தை குறித்த காரியங்கள்ல நாம் நம்முடைய சிந்தனையை கொடுக்க கூடாது. मृत्यु की डर या तो जो भविष्य की डरों में, उस बातों में डर के हम लोग हमारा वो जो विचार को उस पर नहीं रखना है। இழந்துருவோமோ அப்படின்னு பயப்படக்கூடாது. खो जाएंगे क्या, ऐसा करके नहीं डरना है। ஏன்னா மனுஷகுமாரன் எதற்கு வந்திருக்கிறார்? क्योंकि मनुष्य की पुत्र क्यों आया है? இழந்து போனதை எல்லாம் திருப்பி தருவதற்காக जो வந்திருக்கிறார். खोए हुए सारे बातों को लौटाने के लिए आया है। நீங்க நினைச்சுக்கங்க, आप ऐसा सोच लीजिए, நான் என்னென்ன இழந்தனும், मैं क्या क्या खोया हुआ हूँ। சரீரத்தில் உள்ள பலன், चाहे शरीर की ताकत हो, போன காலங்கள்ல விட்டு வைத்த என் பணம், पिछला दिनों में जो मेरा पैसा को खोए हैं, தலை குனிந்து நின்ற இடங்கள், और जहां पर मेरा सर वो जो नीचे हुआ, எல்லாவற்றையும் மறுரூபமாக்கி உங்களுக்கு செழிப்பாக தேவன் தர உண்மை உள்ளவராக सारे இருக்கிறார். बातों को रूपांतरण करके लौटाने वाला हमारा சிலுவை परमेश्वर है। மரணத்துடைய முடிவான செய்தி என்ன தெரியுமா? क्रूस की मृत्यु का वो जो अंत की बातें क्या है? நீங்க பழைய மனிதன் அல்ல, आप पुराना मनुष्य नहीं है, நீங்க புதிய மனிதன். आप नया मनुष्य है। கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. प्रभु यीशु में है, கிறிஸ்துவுக்குள்ள கனி கொடுக்க போறீங்க. प्रभु यीशु में आप वो जो फल देने वाला இங்க है। இருந்து வருது. यहाँ से वो जो वचन आता है, வார்த்தை முதலாவது விதைக்கப்படணும் இருதயத்துல. पहले वो जो प्रभु का वचन आपका हृदय में बोना है। வார்த்தையான விதை உள்ளே இருக்கும் பொழுது वचन जैसे वो जो बीज आपका हृदय में रहेगा तो உபதேசம் என்கிற மழை பொழியும். जरूर वो जो प्रचार यानी कि वो जो उपदेश करके उस बारिश आएगा, அப்பொழுது முளை கிளம்பி எழும்பும். तब जरूर वो जो वहां पर बीज वहां पर वो जो शुरू हो जाएगा कि वो जो फल देने लायक, கீழே வேர் விடும், जरूर जो नीचे जड़ जाएगा, மேலே தண்டுகளும் கிளைகளும் வரும், ऊपर में जो जरूर वो जो रूट्स और ब्रांचेस आएगा, இலைகள் வரும், और वो जो पत्ता आएगा, பூக்கும், और वो जो वहां पर फल आएगा, காய்க்கும், फल आएगा, கனி தரும். பூக்கும், காய்க்கும், கனி தரும். விதைதான் காரணம், जरूर बीज ही कारण है, வார்த்தை காரணம். प्रभु का वचन कारण है। வார்த்தை எது? प्रभु का वचन क्या है? வார்த்தை இயேசு. प्रभु का वचन प्रभु இயேசு உங்களுக்குள்ள இருந்தா प्रभु यीशु मसीह यदि आपका अंदर में நீங்கள் रहेगा கனி तो கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். आप जरूर जो लगातार फल देंगे। இயேசு உங்களுக்குள்ள இருந்தா प्रभु यीशु मसीह आपका अंदर में रहेगा நீங்கள் तो கனி கொடுத்து கொண்டே आप இருப்பீர்கள். लगातार फल देते रहेंगे। அதனால பாருங்க, इसलिए அப்போஸ்தலர் 2:31 படிங்க. प्रेरितों दूसरा अध्याय 31वां वचन, அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை. அல்லேலூயா. उनका देह नहीं सड़ने पाए हैं।
அவருடைய மாம்சத்தை தான் நம்ம புசித்து கொண்டு இருக்கிறோம். प्रभु का देह को हम लोग खाते हैं, அது எடுக்க எடுக்க வரக்கூடிய அமுத சுரபி போன்றது. उसको आप वो जो लेते रहेंगे तो वो घटता नहीं। உலகத்துல எத்தனை திருச்சபைகள்ல इस दुनिया में कई वो जो कलीसिया है, இந்த ராபோஜனத்தை கடை கொண்டு வராங்க தெரியுமா, கடைபிடித்து கொண்டு सारे जहाँ पे इस वो जो प्रभु भोज को मानते हैं, जरूर लेते हैं। ஆதி பிதாக்கள் சபைக்கு ரெண்டே ரெண்டு பிரமாணத்தை தான் கொடுத்திருக்காங்க. पूर्व लोग दो बातों को कलीसिया में बताए हैं, கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, நியூ இயர் கொண்டாடுங்க, ரெண்டாவது பட்சம். क्रिसमस और न्यू ईयर मनाइए करके वो तो नहीं, वो तो दूसरी बात है। ஆதி பிதாக்கள் ரெண்டே ரெண்டு பிரமாணத்தை தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. पूर्णियों दो बातों को कलीसिया में बताए हैं। முதலாவது ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்நானம் எடுக்கணும். पहले जो उद्धार पाया वो बपतिस्मा पाना है। ஞானஸ்நானம் எடுத்தவன் ரெண்டாவது திருப்பந்தியில கை வைக்கணும். जो बपतिस्मा पाया है वो प्रभु भोज में शामिल होना है। ஏன்னா பரிசுத்தமான அந்த அப்பத்தை புசிக்கணும்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். क्योंकि उस पवित्र प्रभु भोज में आप शामिल होना है तो आप प्रभु में वो जो मन फिराना होगा। பாவத்துக்கு மரித்து நீங்கள் நீதிக்கு பிழைத்துக் கொண்டிருக்கணும். पाप में मर के आप वो जो नीति में जीवित रहना है। அவர் நீதியின் சூரியன். वो नीति का वो जो सूरज है, அந்த நீதியின் சூரியனுடைய சரீரத்தை நம்ம புசிக்கிறதுனாலே नीति का सूरज का देह को हम लोग खाते हैं, इसलिए நாம் நீதிமான்களாக हम இருக்கிறோம். धर्मी जन ठहर जाते हैं। சில பேர் நீதிமான்களாக மாற பிரயாசப்படுகிறார்கள். कुछ लोग जो धर्मी होने के लिए प्रयास करते हैं, நல்லா நினைச்சுக்கணும். லூக்கா 19:10 நல்லா நினைச்சுக்கணும். இழந்து போனதை தேடவும். लूका 19:10 लूका 19:10 को देखेंगे तो இழந்து போனதை தேடவும், जो खोए हुए उस बातों को फिर जो खोजने के लिए, ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். उद्धार देने के लिए परमेश्वर आया। நம்மளை ரட்சித்திருக்கிறார். हमें जरूर उद्धार किया है। நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். हमारे लिए एक भरोसा रहना है। என்ன ரட்சித்திருக்கிறார். मुझे वो जो उद्धार किया है, நாம் பிறந்தது முதல் मैं जब से जन्म हुआ இந்நாள் வரைக்கும் अभी तक எத்தனையோ விபத்துகளுக்கு தப்பி இருக்கிறேன். कई ज्यादा वो जो विपत्तियों से प्रभु मुझे बचाया, எத்தனையோ மரணத்துக்கு தப்பி இருக்கிறேன். कई ज्यादा मृत्यु से प्रभु मुझे बचाया, எத்தனையோ விபத்துகளுக்கு மரணத்துக்கு தப்பின நான் कई ज्यादा विपत्तियों और जो मृत्यु से मुझे प्रभु बचाया, मैं இனிமேலும் தப்புவிக்கப்படுவேன். आगे भी प्रभु मुझे बचाएंगे। நரை வயது வரை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். क्योंकि उम्र दराज तक, बूढ़े होने तक हमारे प्रभु हमें संभालेगा, हमें वो जो साथ देगा। இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்ன? इसका कारण क्या है? அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கிறது. प्रभु का लहके और जो प्रभु का देह को खाते हैं। எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருமா? सबको ऐसा हो जो इस बात नहीं मिला। எந்த கோடீஸ்வரனுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. सारे वो जो करोड़पति को ऐसा बात नहीं मिला। கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்களுக்கு, கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும். जो प्रभु को चुना है, प्रभु यीशु मसीह को ग्रहण किया है, उसी के लिए प्रभु दिया है अपना लहू और खून को। ஏன் கிறிஸ்து பூமிக்கு வந்தார்? क्यों प्रभु यीशु इस जो दुनिया पे आया? இழந்து போனதை தேட வந்தார். जो खोया हुआ बात है उस बातों को खोजने के लिए, பாவிகளை ரட்சிக்க வந்தார். और पापों को उद्धार करने के लिए, தேவ அன்பை வெளிக்காட்ட வந்தார். परमेश्वर की प्रेम को बाहर दिखाने के लिए आया। தேவனுடைய தற்சொரூபமாய் வந்தார். தேவனுடைய வடிவமாய் வந்தார். और प्रभु का वो जो परमेश्वर का रूप से आया। உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். इस दुनिया की सारे लोगों की पापों को अपने ऊपर में उठाने वाला मेमने जैसे आया। பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வந்தார். शैतान की बातों को, कार्य को खत्म करने वाला जैसे आया। சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். सत्य का बारे में गवाह बनने के लिए आया। எந்த மனுஷனும் பேசாததை பேச வந்தார். किसी भी व्यक्ति जो जिस बातों को नहीं बोला उस बातों को बोलने के लिए आया। ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படி வந்தார். एक दूसरों से प्रेम करने लायक आया। புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகளை கொடுக்கும்படி வந்தார். नया वो जो बातों की वो जो वाचा को बनाने के लिए आया। நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். अनंत जीवन को देने के लिए आया। சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வந்தார். सुसमाचार को सुनाने के लिए आया। நமக்கு ஜெயம் கொடுப்பதற்காக வந்தார். हमें वो जो जीत देने के लिए, यानी कि विजय देने के लिए आया। பிரஜாதிபதியாக வந்தார். प्रजाधिपति का रूप में आया। உனக்கு பதிலாக, எனக்கு பதிலாக பலிபீடத்திற்கு வந்தார். आपके बदल में और मेरे बदल में उन्होंने वो जो वेदी पर आया। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए। எத்தனையோ தடவை மரித்திருப்போம். कई समय में हम लोग मरना था।
எத்தனை சந்தர்ப்பங்கள் யோசிச்சு பாருங்க, மரண வாயில்ல போயிட்டு வந்திருக்கோமா? कई समय हम लोग उस मृत्यु का द्वार पर जाके आए हैं। நம்ம சொல்லிருப்போம் ஜஸ்ட் மிஸ். हम लोग बोले होंगे कि Just जस्ट मिस miss हो है। गया, जस्ट मिस हो गया। ஜஸ்ட் மிஸ்லாம் இல்ல, जस्ट मिस नहीं है, ஜீசஸ் தான் மிஸ் பண்ண வச்சிருக்காரு. केवल प्रभु यीशु मसीह ही मिस करने के लिए किया எத்தனை है। ஆக்சிடென்ட், कितना एक्सीडेंट होना था, எத்தனை தடவை நீங்க பெட்ல இருந்திருப்பீங்க, कितना बार आप वो जो मरने की எத்தனை मृत्यु में, அவமானகரமான நிகழ்ச்சியிலே நீங்க தற்கொலைக்கு முயன்றிருப்பீங்க. कितना अपमान को आप पाकर के वो जो आत्महत्या करना है करके सोचे அத்தனை होंगे। தடவை உங்களுடைய வலக்கரத்தை பிடித்து सारे बातों में आपका वो जो हाथों को पकड़ के, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன், मत डरो मैं तेरे साथ हूँ, திகையாதே, अब डरो मत, கலங்காதே, कभी वो जो चिंता नहीं करना है, நான் உன் தேவன், मैं तुम्हारा परमेश्वर हूँ। பூமியின் கடாந்தரங்கள் இருக்கிற உன்னை நான் தெரிந்து கொண்டேன். जरूर वो जो इस पृथ्वी का चोर में तू है, वो तुम्हें मैं चुना हूँ। தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே, माँ की गर्भ में जब तू था, ரத்தமும் திசுக்களும் அணுக்களும் உருவாகும் முன்பாகவே जब वो जो खून टिश्यू सब वो जो बनाने से पहले, उत्पन्न होने से पहले, உங்களுக்கு பெயர் சூட்டப்படும் முன்பாகவே, तुम्हारा नाम तुम्हें रखने से पहले, உங்கள் உருவம் இன்னதென்று தெரிவதற்கு முன்பாகவே, तुम्हारा वो जो बात यही है करके वो जो जानने से भी पहले, இயேசு ஆதினத்திலே உங்களை தெரிந்து प्रभु கொண்டார். यीशु मसीह आपको चुना है। ஆதினத்திலே உங்களை தெரிந்து प्रभु கொண்டார். यीशु मसीह आपको चुना है। நாம் எங்க இருந்தோம்? தேவனுடைய கரத்திலே தீபமா இருந்தோம். हम कहाँ थे? प्रभु का हाथ में वो जो दीप का रूप में थे। தேவன் தீபமா இருந்த எல்லா ஆவிகளையும் பூலோகத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். वहां पर जो भी वो जो दीप का रूप में थे, सारे लोगों की प्रभु यहाँ पर वो जो इस दुनिया पे நல்லா आए। கவனிக்கணும், நாம் எல்லாம் பரத்திலே தேவனுடைய கரத்திலே தீபமா இருந்தோம். हम सब वो जो स्वर्ग में प्रभु का हाथ में वो जो दीप का रूप में थे, பூமியில எதுக்கு வச்சிருக்காருன்னா, इस पृथ्वी में क्यों हमें प्रभु रखा है? யாரெல்லாம் பூலோகத்திலே ஜெய வாழ்வு வாழ்கிறீர்களோ, जो कोई इस पृथ्वी पर वो जो जीवन की यानी कि जीत की विजय की जीवन बात रहते हैं, கரை திரையற்றவர்களாய் जो किसी भी पाप बिना மனவாட்டிகளாய் வாழும் பொழுது, जरूर जो प्रभु का योग्य हम लोग को जो दुल्हन का रूप में हम लोग जीवन बिताने के समय, தேவன் திரும்பவுமாய் உங்களை அவரிடத்தில் எடுத்து प्रभु வருவார். दोबारा अपने साथ आपको लेके जाएंगे। எல்லாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார். सबको लेके नहीं जाएंगे। யார் கரை திரை அல்லாத மனவாட்டிகளாக இருக்கிறார்களோ, जो कोई वो जो निष्कलंक वो जो अपना वो जो दुल्हन रहता है, மனவாட்டியாய் வாழ்வது என்பது கடினமான விஷயம். दुल्हन का रूप में रहना है मतलब वो साधारण बात नहीं है। அநேக பெண்களுக்கு நல்லா தெரியும். जरूर जो महिला लोग जानते हैं इस बातों को। கல்யாண சேலை தெரியும் இல்லையா? திருமண சேலை இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்குலாம் இருக்குது. जो जरूर जो शादी में जो शायरी पहनते हैं वो तो 1 लाख रुपया 2 लाख रुपया का भी है। திருமண சேலை எடுக்கும் போது தெரியும், சேலைக்குனே பெரிய பட்ஜெட் இருக்கும். जरूर जो साड़ी खरीदने के लिए बहुत ज्यादा वो जो बजट करना पड़ता है। ஒரு கல்யாண சேலையை கட்டிட்டு ஒரு மணப்பகள் एक शादी के कपड़ा को पहन के एक वो जो दुल्हन பிளாட்பாரத்துல போய் உட்காருமா? प्लेटफॉर्म में जाकर के बैठेंगे क्या? தேவையில்லாத இடத்துல போய் உட்காருமா? जहाँ नहीं जाना है वहां जाकर के बैठेंगे क्या? புரணி பேசுவாங்களா? वहां पर जाकर के बैठेंगे तो क्या होगा? புரணினா முன்ன விட்டு பின்ன பேசுறது. यानी कि दूसरा के बाद दूसरों के विरोध कुछ बोलेंगे क्या? அப்ப ஒரு திருமணமான அந்த திருமணத்துக்குரிய அந்த மணவாட்டி பெண், एक शादी की जो दुल्हन है, மணவாட்டின் வஸ்திரத்தை நான் உடுத்தி இருக்கிறேன், उस वो जो शादी का कपड़ा को पहन के அலங்காரமான ஆபரணங்களை நான் போட்டிருக்கிறேன், बहुत अच्छा वो जो बातों को मैं पहना हुआ हूँ, பல்ல காட்டிட்டு போய் 100 பேருக்கு முன்னாடி நிக்குமா? ऐसा वहां पर ऐसे ही हंसते हुए அச்சம், कहीं மடம், ஞானம், பயிர்ப்பு, ஒரு கூச்சத்தோட ஒழுக்கமா நிக்கும். ठीक से जाकर के हम ஒரு बैठेंगे। டிசிப்ளின். जरूर से ठीक से जाकर एक डिसिप्लिन के साथ रहेगी। கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு டிசிப்ளின். प्रभु का वो जो मसीह जीवन मतलब एक डिसिप्लिन है। பாருங்க, அதான் இயேசு கிறிஸ்து என்னில் பாவம் உண்டென்று எவன் என்னை குற்றப்படுத்த इसलिए முடியும்? प्रभु यीशु में से ऐसा बोले हैं कि मुझ में पाप है करके कौन मेरा ऊपर में दोष टकरा सकते हैं करके बोले हैं। மற்ற தேவர்களைப் போல நம்முடைய தேவன் அல்ல. दूसरा ईश्वर जैसे दो देवता जैसे हमारा परमेश्वर नहीं है। மற்ற தேவர்களுக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி ஊரெல்லாம் பொண்டாட்டி நிறைய வச்சிருப்பான். दूसरा பாத்தீங்களா? देवता में आप देखेंगे तो दो पत्नी 3 पत्नी करके वो सारे जगह पर रखे हैं। நம்முடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்த. लेकिन हमारा परमेश्वर प्रभु यीशु मसीह पवित्र है, पवित्र है, पवित्र है। அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், यदि हम परमेश्वर का पुत्र है तो, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால், यदि हम लोग उस ज्योति की पुत्र है तो அவருடைய அச்சு அடையாளங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். प्रभु का बातों को हम लोग पहनना है। அவருடைய பேச்சு, प्रभु परमेश्वर का वचन, அவருடைய எண்ணம், उनका वो जो सोच, அவருடைய கிரிகை, उनका वो जो काम काज, அவருடைய கனிகள் उनका वो जो फल நம்மிலிருந்து வெளிப்படணும். हम में से बाहर आना है। நீங்க ஒரு வேலையை செஞ்சா आप यदि ये काम करते हैं तो பர்ஃபெக்ட்டா செய்யணும். वो उसको
पूर्ण तौर से करना है। உங்கள் உடனாளி செய்யாததை விட நீங்க பெர்ஃபெக்ட்டா செய்யணும். आपका साथियन जितना अच्छा से नहीं किया उतना अच्छा से आप करना है। அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். वही प्रभु का उम्मीद है। உங்களிடமிருந்து ஒரு வேலைப்பாடு, ஒரு பேச்சு, செயல், சிந்தை எல்லாம் தெளிவா அழகா புரிதலோடு இருக்கணும். आप में से जो भी निकलता है उस कामकाज बात सब कुछ वो जो साफ तरीके से रहना है। நீங்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அல்ல, आप इस दुनिया की लोगों प्रजा नहीं है, வெளிச்சத்தின் பிள்ளைகள், आप ज्योति की प्रजा है, தேவனுடைய பிள்ளைகள், प्रभु का बच्चे हैं, இயேசுவின் பிள்ளைகள். प्रभु यीशु मसीह का बच्चे हैं। உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டணும். आप और दूसरों को दोनों को बीच में अंतर रखना होगा। இன்னும் வித்தியாசத்தை காட்டலையா? अभी तक वो जो अंतर को नहीं दिखाए हैं तो சபையில சாட்சி சொல்றது பெரிய விஷயம் இல்ல. कलीसिया में आकर गवाह बनना बड़ी बात नहीं, சாட்சியா வாழணும். जरूर जो जिंदगी में हम लोग को गवाही का रूप में जीवन बिताना है। நீங்க சுவிசேஷம் சொல்லாமலே आप सुसमाचार सुनाने से पहले உங்களுடன் உடன் வேலை செய்கிறவர்கள், आप सुसमाचार सुनाने से भी सुनाए बिना आप वो जो आपके साथ जो काम करता है, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், और आपके साथ जो रहते हैं वो आपका पारिवारिक लोग, உங்கள் நண்பர்கள், आपका साथिया, உங்கள் சொந்தக்காரர்கள் आपका जो रिश्तेदार ரட்சிக்கப்படணும். वो उद्धार पाना है। உங்களிலிருந்து இயேசு வெளிப்படணும். आप में से प्रभु प्रकट होना है। எப்ப தெரியுமா இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற வசனம் உங்கள நிறைவேறுது? हे इस्राएल तुझ में मैं महिमा होगा करके उस वचन कब वो जो प्रकट होगा? நீங்கள் மற்றவரை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வரும் பொழுது, जब आप वो जो प्रभु के पास दूसरों को लेके आते हैं, அப்பதான் சொல்றாரு இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். तब परमेश्वर बोलता है इस्राएल तुझ में मैं वो जो महिमा होगा। அப்பதான் தெரியும் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். तबे मालूम है इस्राएल है इब्राहिम तुम्हें मैं कैसे भूलूंगा करके मैं तुम्हें आशीष करूंगा करके प्रभु बोलेगा। இந்த புனிதவெளி அன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? உங்களுக்கு நல்லா என்கிட்ட என்ன வார்த்தை பேசிட்டு இருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க. इस बड़ी शुक्रवार में इस बातों का आप याद रखिएगा प्रभु उसमें क्या बात किया। இந்த புல்பீட்ல இருந்து வருகிற ஒரு வார்த்தை உங்களுடைய பல நாள் பிரச்சனைகளை மாற்றும். इस पुलपीट में जो एक शब्द आपके पास आता है वो आपका वो जो कई दिनों की समस्या को खत्म कर देगा। ஒரு வார்த்தை, एक शब्द काफी है। நூற்றுக்கு அதிபதி சொல்றான் மத்தேயு புத்தகம் 8:8ல, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லு என் வேலைக்காரன் वहां पर वो अधिपति कहता है कि हे प्रभु वो जो एक शब्द बताइएगा मेरा वो जो नाक और वो जो चंगा हो जाएगा। ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. केवल एक शब्द, ஒரு வார்த்தை சொன்னார், एक शब्द बताए, அவன் பிழைச்சான். उन्होंने बच गया। ஆனா பாருங்க கானானிய ஸ்திரீட்ட இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லல. परंतु कानान्य स्त्री के पास वो जो प्रभु एक शब्द भी नहीं बताया। वहां पर परमेश्वर वो बहुत वो जो दया के लिए विनती करती है, ஆனா வார்த்தையை பெற்றுக்கொண்டான். परंतु वो जो शब्द को पाई है। நீங்க சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள வரும்போது आप कलीसिया में जब प्रवेश करते என்கிட்ட हैं ஒரு வார்த்தையாவது பேசிருங்க ஆண்டவரே. मुझसे कम से कम एक शब्द बात कीजिए प्रभु। தலைமுறை சாபத்தை இது விடுவிக்கும். जरूर जो पीढ़ियां की தலைமுறை சாபத்தை இது पीढ़ियां விடுவிக்கும். की श्राप को प्रभु खत्म कर देगा। சபையில இருந்து நம்ம வெளியில போகும்போது कलीसिया से हम जब बाहर जाते हैं ரூத்தை போல வார்கோதுமை அப்பத்தை எடுத்துட்டு போணும். रूत जैसे हम भी वो जो रोटी को लेके जाना है। ரூத் என்கிற மணவாட்டி போவாசுடைய வயலுக்கு வந்து அவள் தானியத்தை எடுத்து கொண்டு போறத பார்க்கலாம். रूत पोवास का वो जो खेती में आकर के वो दान को लेके गई। ஆனா எகிப்துல இருக்கும்போது உலகத்துல இருக்கும் பொழுது நீங்க வீட்டுக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போவீங்க? அவங்க தாளடிகளை வைக்கோல்களை எடுத்து போனாங்க எகிப்துல. परंतु इस दुनिया में यानी कि वो जो जब मिस्र में रहते थे उस समय वहां से वो जो उस रोटी को या तो दान को लेके नहीं गए, जो कचरा मिला है वही उसको ही लेके गए हैं। நீங்க உலக மனிதனாய் சபைக்குள்ள வந்தா आप वो जो दुनियादारी ओके इस दुनिया कलीसिया के अंदर आएंगे வைக்கோல் மட்டும் தான் கிடைக்கும். केवल आपको बचा हुआ वाद ही मिलेगा। ஆனா மணவாட்டியா உள்ள வந்தா परंतु दुल्हन का रूप में आएंगे तो தானியம் மாத்திரமல்ல, ना केवल दान, நானே அப்பத்தை கொடுப்பேங்கிறார். मैं ही रोटी हूं करके जीवन की रोटी हूं करके रोटी को प्रभु दे देगा। நீங்க உலக மனிதனா சபைக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா? आप दुनियादारी जैसे इस कलीसिया के अंदर में आने के लिए चाहते हैं, மணவாட்டியா வரணும்னு நினைக்கிறீங்களா? या परमेश्वर का वो जो साथी बन के आना है करके सोचते நான் हैं। மணவாட்டி ஆண்டவரே, मैं वो जो दुल्हन हूं, मैं तेरा सखी हूं। எப்படியாவது உம்முடைய வருகையிலே किसी ना किसी हालत में तेरा आगमन में நான் காணப்படுவேன் ஆண்டவரே. मैं जरूर जो वहां पर होंगे। நான் மட்டும் அல்ல ஆண்டவரே, ना केवल मैं हूं प्रभु, என் மனைவி, मेरा पत्नी என் பிள்ளைகள், और मेरा वो जो बच्चे, என் தாய் और தகப்பன், मेरा माँ बाप, என்னுடைய சபை உறுப்பினர்கள், मेरा कलीसिया के लोग, எல்லா குடும்பமாய் உம்மை தரிசிப்போம். सब लोग वो जो पारिवारिक लोग मिलके आपको दर्शन पाएंगे। வார்த்தை உள்ள இருக்கணும். जरूर जो शब्द वचन अंदर रहना है। வார்த்தையானவர் எப்படி ஆளை செலக்ட் பண்ணுவார் தெரியுமா? पवित्र आत्मा कैसे वो जो लोगों को सुनेगा? வார்த்தை யாருக்குள்ள இருக்குதோ, जिसका अंदर में वचन है, எப்படி ஒரு இரும்பு காந்தத்தை இழுத்துக் கொள்கிறதோ, कैसे वो जो एक मैग्नेट वो जो लोगों को जो खींचता है,
எப்படி சூரியகாந்தி சூரியனை பார்த்து கொண்டே இருக்கும்போது முகம் மலர்ந்திருக்கிறதோ, जैसे सूरज का वो जो फूल, वो जो सूरज को देखेंगे तो देखता है, देखते रहता है। எப்படி ஒரு நார் பூவோடு சேர்ந்து மணக்கிறதோ, जैसे एक वो जो रस्सी उस वो जो फूल के द्वारा फूल के साथ मिलेंगे तो अच्छा स्मेल आ जाता है, கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் கிறிஸ்தவனாக வேண்டும். वैसे ही वो जो प्रभु के साथ मिलके हम भी वो जो मसीह की वो जो उस सुगंध को दिखाना है। பாருங்க, கிறிஸ்து அவருடைய பேரை நமக்கு கொடுத்துட்டார் கிறிஸ்தவர்கள்னு. मसीह हमारे लिए नाम दिया है, हम लोग भी मसीह करके नाम हमें मिला है। நம்முடைய பேரை பாவிகள் துரோகிகள்ங்கிற பேரை அவர் எடுத்துக்கொண்டார். हमारा पापी करके उस नाम को प्रभु ले लिया। அவர் குற்றவாளி ஆனார், நம்மை वो நீதிமானாக்க. कुकर्मी बन गया, हमें धर्मी ठहराया। நம்மளை சுகமாக்க அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். हमें चंगा देने के लिए उन्होंने घायल पाया। அவர் தரித்திரனானார், நம்மை ஐஸ்வர்யவானாக்க. उन्होंने दरिद्र हो गए, हमें वो जो अमीर बनने के लिए। அதனால இன்றைய தினத்திலே கர்த்தர் என்னோடு ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காரு. आज के दिनों में प्रभु हमसे एक बातों को बात करता है। நான் உனக்காக உன்னதத்தை விட்டு வந்து என்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன். मैं तुम्हारे लिए मेरा वो जो उत्तम बातों को छोड़ के इस दुनिया पे आकर के अपना वो जो कीमत ज्यादा हुआ उस खून को बहाया हो। நீங்கள் எனக்காக என்ன கொடுத்திருக்கிறீர்கள்? तू मेरे लिए क्या किया है? ஜெபிக்கிறீங்களா? क्या प्रार्थना करते हैं? தியானிக்கிறீங்களா? क्या आप अध्ययन करते हैं? உங்கள் உடன் வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல நடமாடும் சுவிசேஷமாக क्या இருக்கிறீர்களா? आपके साथ जो काम करता है उसको प्रभु के बारे में सुनाते हैं? தேவன் கணக்கு கேட்கிறவராக प्रभु இருக்கிறார். आपसे वो जिस बातों को पूछते நல்லா हैं, கவனிங்க. ध्यान से सुनिए। கிருபைக்கு முடிவே கிடையாது. अनुग्रह का अंत नहीं होती है, கிருபையின் காலத்திற்கு முடிவு உண்டு. जरूर जो अनुग्रह की समय को अंत है। நாம் நல்ல ஒரு உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டும். हम जरूर एक अच्छा स्टूवर्डशिप में रहना है। உக்கிரானக்காரனா என்ன தெரியுமா? स्टूवर्डशिप का मतलब क्या है? விசாரணை கர்த்தன், जो हालचाल को ஒரு पूछेगा, நல்ல மேனேஜர். एक अच्छा मैनेजर, உங்கள்ட்ட கொடுத்த படிப்புக்கு, आपको जो पढ़ाई मिला है, உங்கள்ட்ட கொடுத்த பிள்ளைகளுக்கு, आपको जो बच्चा मिला है, உங்கள்ட்ட கொடுத்த கணவன் மனைவிக்கு, आपको जो पति पत्नी मिला உங்களுக்கு है, கொடுத்த சொத்துக்கு, आपको जो संपत्तियां मिला है, உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் கொடுத்திருக்காரோ आपको जो भी खूबियां दिया गया है, எல்லாத்தையும் கணக்கு கேட்பார். सारे बातों को என்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நான் கொடுத்தனே, मेरा वो जो इतना वो जो खून को मैंने दिया है, நான் உனக்கு கொடுத்த குடும்பத்துக்கு சொத்துக்கு கணக்கு என்ன? நல்லா வளர்த்தியா, நல்லா கொண்டு போனியா, கிறிஸ்துவிட்ட சேர்த்தியா, அதான் கணக்கு. मैं तुम्हें जो भी आशीष दिया हूँ वो सारे बातों को बारे में वो जो अकाउंट्स लेने वाला है, क्या क्या किया है करके। கிறிஸ்துவோட திட்டம் என்ன? और परमेश्वर की योजना क्या है? ஒரு கடுகு விதை. एक छोटा सा सरसों की बीज, நாம தான் கடுகு விதை. हम ही उस நாம सरसों வளர்ந்து பெருகணும். हम जरूर जो बढ़ना है, நம்மட்ட இருந்து தேவன் வெளிப்படணும். हम में से परमेश्वर प्रकट होना है। அதனாலே इसलिए தேவன் தன் ரத்தத்தை குறித்து கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். परमेश्वर अपना लहू को आपसे वो जो पूछने वाला है। ஆபேலின் ரத்தம் பேசும் என்றார். आबेल का वो जो खून बातचीत करता है, तो ஆபேல் என்பவன் மனிதன். आबेल तो एक मनुष्य है। இயேசு கிறிஸ்து என்பவர் தேவகுமாரனான மனுஷகுமாரன். அவருடைய ரத்தமும் நம்மட்ட கணக்கு. प्रभु यीशु मसीह परमेश्वर का पुत्र है, उनका खून ही हमसे वो जो पूछताछ करेगा। நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க, हम अनंत जीवन का अंदर में प्रवेश करने के लिए, ஜீவன் இருக்கிற நாள்ல, जीवन तब तक जब तक रहता है तब நம்ம तक, கண்ணுல ஒளி இருக்கும் பொழுது, हमारा आंख में जब वो जो नजर रहता है, நம் கை கால்கள் இயங்கும் பொழுது, हमारा वो जो काल यानी कि वो जो पैर जब वो जो चलता है, ஓடி ஆடி வேலை செய்யும் பொழுது, हम वो जो इधर जा करके काम करने के समय இயேசு கிறிஸ்துவை நம்மிலிருந்து வெளிப்பட வைக்கணும். प्रभु यीशु मसीह को हम में से प्रकट होना है। செயல்படாத காலம் ஒன்று வருகிறது. जरूर वो जो काम करने लायक नहीं रहेगा, ऐसा एक समय आने वाला है। அது முதுமையின் காலமாக இருக்கலாம். एक बुढ़ापन हो सकता है, நாம் செயல்பட முடியாத காலமாக हम இருக்கலாம். काम नहीं कर पाएंगे उस समय। செயல்பட முடியாத காலத்திலே जब हम काम नहीं कर पाते हैं, எவ்வளவுதான் நம்ம இயேசு கிறிஸ்து அறிவிக்கணும் பிரயாசப்பட்டாலும் முடியாது. जितना भी प्रभु यीशु मसीह को सुनाने के लिए कोशिश करेंगे तो भी नहीं होगा। நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு வர்றேன், मैं रिटायर्ड होने के बाद आऊंगा, என்னுடைய வேலையை வச்சுட்டு வர்றேன், मेरा काम को खत्म करके आऊंगा, கல்லப்ப மேல கைய வச்சுட்டா கை எடுக்கக்கூடாது. ऐसा नहीं है। हम लोग प्रभु का काम में हाथ रखेंगे तो हाथ नहीं उठाना है। இயேசு உன்னதத்தை விட்டு வந்திருக்கிறார். प्रभु यीशु मसीह स्वर्ग राज्य को छोड़कर आया है। நம்ம இந்த உலக காரியங்களை விடுவதற்கு தடுமாறுகிறோம். हम इस दुनिया की बातों को छोड़ने के लिए सोचते தேவன் हैं। எதிர்பார்க்கிறார் நம்மட்ட. प्रभु यीशु मसीह हमसे उम्मीद करता है, எனக்காக என்னத்தை விட்டு கொடுத்த? मेरे लिए क्या किया है। விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை. जो प्रभु के लिए छोड़ देता है वो कभी नाश नहीं होता है। கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கிறதில்லை. जो नाश होता है वो तो कभी छोड़ தேவன் नहीं देता है। நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தார். प्रभु यीशु मसीह आपके लिए और मेरे लिए अपना जीवन को खो दिया। அப்ப ஜீவனுக்கு நாம் நித்திய ஜீவன் அடைக்கணும்னா இந்த ஜீவன் உள்ள நாட்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். यदि हम अनंत जीवन को पाना है तो इस जीवन की समय को हम लोग इस्तेमाल करना है। நமக்கு தேவன் நல்ல இளமையை கொடுத்திருக்கிறார். हमें परमेश्वर अच्छा से जवानीगत को दिया है। ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க एक விரும்புகிறேன். बातों को बोलकर अंत करने जाता हूँ। யோசேப்பு यूसुफ
யோசேப்பு நல்ல வளமான நாட்களை பயன்படுத்தி கொண்டார். यूसुफ उसका अच्छी दिनों को इस्तेमाल किया, ஏன்னா யோசேப்புக்கு தெரியும் क्योंकि यूसुफ जानता था ஒரு பஞ்ச நாட்கள் வரப்போகிறது. जरूर एक अकाल का समय आने वाला है, விதை தானியம் கிடைக்காத ஒரு நாட்கள் वहाँ पर வரப்போகிறது. बीज दान नहीं मिलेगा, ऐसा एक समय आने वाला है। அந்த செழிப்பின் நாட்கள் எத்தனை வருடம்? उस वो जो 7 வருடம். आशीष की समय वो जो 7 साल है, ஒரு பரிபூர்ண வருடம். जरूर जो निपुणता की साल है, நம்மளுடைய இளமை, हमारा जवानीगत, நாம் நடமாடுகிற பருவம், हम अभी चलते हैं, நாம் துடுப்பா இருக்கிற நேரம். जरूर जो हम लोग जो बहुत अच्छा से ताकत से रहते हैं, அந்த 7 வருடங்களை யோசேப்பு பயன்படுத்தி கொண்டான். इस 7 साल को यूसुफ इस्तेमाल किया। விதைய சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். बीज दान को वहां पर इकट्ठा करते रहता है, சேர்த்து மலையத்தனையாய் குமித்து வைக்கிறத इकट्ठा करके पहाड़ जैसा वहां पर इकट्ठा करते रहता है। நீங்க வார்த்தையை இதயத்துல சேர்த்து வைக்கிறீங்களா? क्या आप प्रभु का वचन को हृदय में इकट्ठा करके रखते हैं? சில பேர் 10 வசனத்தை விட மனப்பாட வசனம் தெரியாது. कुछ लोगों का 10 वचन भी याद नहीं रहता है। வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. वचन को नहीं सुन पाएंगे, ऐसा एक समय आने वाला है। அதான் ஆண்டவர் ஒரு ட்ரையல் கொடுத்தாரு. इसलिए परमेश्वर ऐसा एक बोला है, கொரோனா பீரியட் कोविड का समय आया, வார்த்தை கிடைக்கல, वचन नहीं मिला, வீட்டுக்கு சபைக்கு வர முடியல. कलीसिया में आ नहीं पाए। சில பேர்லாம் என்கிட்ட சொல்லிருக்காங்க, कुछ लोग ऐसा मुझसे बोले हैं, பிரதர் சபைக்கு வந்து வார்த்தை கேட்க முடியல. ब्रदर कलीसिया जाकर के वचन नहीं सुन पाए। அதே ஆட்கள் தான் சபை திறந்த உடனே லேட்டா வர்றாங்க. उसी लोग जो कलीसिया खोलने के बाद अभी वो जो लेट से आधी इधर आते இந்த हैं। பரிபூர்ணமான நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. इस निपुणता की दिनों को इस्तेमाल कीजिए। வார்த்தை கிடைக்காத நாள் வரப்போகுது. प्रभु का वचन को सुनने के लिए समय नहीं मिलेगा, ऐसा हालत आने वाला है। கண்ணுல ஒளி போச்சுனா, यदि आंख से नजर जल जाता है तो, நடக்க முடியலனா, चल नहीं पाते हैं तो, பேச முடியலனா, बोल नहीं पाते हैं तो, சாப்பிட முடியலனா, खा नहीं पाते हैं तो, வார்த்தை உங்களை பேச வைக்கும், நடக்க வைக்கும், இயங்க வைக்கும். वचन आपको जो चलाएंगे, वचन आपको जो बोलने के लिए मदद करेंगे, वचन आपको जिंदा रखेंगे। வார்த்தை இருக்கணும். ஆனா इस वचन आपका अंदर में रहना है। விதைச்சா தானே முளைக்கும். यदि बीज को बोएंगे तो तभी वो बाहर आएगा। படிச்சா தானே பாஸ் ஆவீங்க. आज जब पढ़ेंगे तभी पास हो जाएंगे। வேலை செஞ்சா தானே சம்பளம் கிடைக்கும். नौकरी करेंगे तभी आपको जो सैलरी मिलेगा। வார்த்தை இருந்தா தான் பிழைப்பீங்க. वचन रहेगा तो तभी आप बचेंगे। மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, मनुष्य ना केवल रोटी से, தேவனிடமிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். परंतु परमेश्वर की ओर से जो मिलता है हर அப்ப एक இந்த वचन के द्वारा பரிபூர்ணமான बचेंगे। வருடங்களே इसलिए इस वो जो निपुणता की साल को பயன்படுத்திக் கொள்ளுங்க. आप इस्तेमाल कीजिए। எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். अभी भी कुछ भी हो सकता है। கண்ணை மூடி கண்ணை திறந்தா அந்த பஞ்ச நாட்கள் வந்துரும். आंखें बंद करके आंखें खोलेंगे तो उस अकाल की समय आ सकता है। பஞ்ச நாட்களிலும் விசுவாசி பதற மாட்டான். अकाल की समय में भी विश्वासी वो जो नहीं डरता है। விசுவாசி துர்ச்செய்தியை கேட்கறதுனால பதற மாட்டான். विश्वासी यदि वो जो ऐसा वो जो बुरी खबर को सुनेंगे तो भी नहीं डरेगा। ஏன்? क्यों? நான் இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன். मैं प्रभु यीशु का खून को लहू को जो लेने वाला हूं। அவர் என்னுடைய வலது கரத்தை वो பிடித்திருக்கிறார். मेरा दाएं हाथों को पकड़ा है। நான் பயப்பட மாட்டேன். मैं कभी डरता नहीं, எந்த சூழ்நிலையிலும், किसी भी हालत में, எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டேன். किसी भी हालत में मैं नहीं डरता எந்த हूं। ஒரு பொல்லாப்பான சூழ்நிலையிலும் பஞ்ச நாட்கள் நான் பயப்பட மாட்டேன். किसी भी बुरी समय में या तो अकाल की समय में नहीं डरूंगा। எனக்குள்ள நிறைய மண்ணா இருக்குது. मेरा अंदर में कई ज्यादा वो जो वचन है, அந்த பரத்திலிருந்து வந்த மண்ணா பழைய ஏற்பாட்டுல ஒரு நாளைக்கு அப்புறம் கெட்டு போயிடும். उस वो जो पुराना नियम में जो ऊपर से गिरा हुआ उस मन्ना खाना वो जो एक दिन में वो जो नाश हो जाता है। உடன்படிக்கை பெட்டியில வைத்த மன்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாது. परंतु वाचा का बॉक्स में जो भी रखा हुआ था वो मन्ना कभी भी वो जो खराब नहीं होती है। இயேசு உங்களோட இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். प्रभु यीशु आपके साथ लघु के द्वारा नया वाचा को बना है। அந்த ரத்தம் கெட்டு போகாது. उस लघु कभी भी खराब नहीं हो जाता। எல்லா ரத்தத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. सारा लघु का एक एक्सपायरी डेट है। ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு மாத்திரை பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. एक बिस्किट पैकेट या तो जो एक दवा है तो जरूर एक एक्सपायरी डेट है। அதுக்கப்புறம் மிஞ்சி யூஸ் பண்ணா அது தன்னுடைய வீரியத்தை கொடுக்காது. आगे उसको आप इस्तेमाल करेंगे तो खराब हो जाता, பலன் தராது. उसको फल नहीं मिलेगा। பழைய ஏற்பாட்டிலே पुराना नियम में பழைய பாவ நிவர்த்தி நாள் जरूर जो पाप क्षमा करने का दिन है, திஸ்ரி மாதம் 7வது மாதம் 7वां महीना 10ஆம் நாள் 10वां दिन பாவ நிவர்த்தி நாள் சகல யூதர்களுக்கும் सारे लोगों की पाप से मुक्ति मिलने का दिन है करके लिखा நல்லா है। கவனிங்க, அதை சொல்லி முடிக்கிறேன். इस बातों को बोल के अंत करने वाला அந்த हूँ। சமயத்திலே ஆடானாலும் மாடானாலும் அடிக்கப்பட்டு उस समय में चाहे वो जो भेड़ हो या बकरी हो, பிரதான ஆசாரியன் उसको जो मार के वो प्रधान याजक மாட்டோட ரத்தத்தையோ ஆட்டோட ரத்தத்தை கையில எடுப்பான். उस जानवर की लघु को खून को हाथ में निकालेगा। யாரு முதல்ல ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ரத்தம் சாப்பிட்டிருக்கீங்க? ரத்தம் நாளா சாப்பிட்டிருக்கேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக उधार पाने ஆட்டு ரத்தம் से पहले आप वो जो खून को खाए होंगे कुछ लोग।
கொஞ்ச நேரத்துல உறைஞ்சிரும். बकरी का खून को கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பைரி டேட் இருக்குது, டக்குன்னு உறைஞ்சிரும். थोड़ा देर में वो जो ढीलापन चल जाता है, पत्थर அந்த जैसे बन जाता ரத்தம் है। உறையறதுக்குள்ள பிரதான ஆசாரியன் ரத்தத்தை எடுத்து उसका अंदर में ढीला रहने के समय में वो खून को प्रधान याजक निकाल के பலிபீடத்துல தெளிச்சிட்டு जरूर जो वेदी पर उसको रखे बिंद ரத்தம் करके, உறையறதுக்குள்ள மறுபடியும் அவன் பரிசுத்த ஸ்தலம் போகணும், மகா பரிசுத்த ஸ்தலம் போகணும். அங்கே கிருபாசனத்துல ரத்தத்தை தெளிக்கணும். ओ मैंने वो खराब होने से पहले जरूर जो पवित्र स्थान पर जाना है, महा पवित्र स्थान का अंदर में जाकर के उसको जो वहां पर रखना है। அப்ப அந்த ஆட்டு ரத்தத்துக்கோ மாட்டு ரத்தத்துக்கோ எக்ஸ்பைரி டைம் உண்டு. वो जो जानवर की यानी कि भेड़ हो या तो बकरी हो या तो गाय हो, उसका खून का एक एक्सपायरी टाइम है। ரத்தம் தண்ணியா இருக்கும்போது தெளிக்கலாம், கட்டியா இருக்கும்போது எப்படி தெளிக்க முடியும்? जब खून ढीला रहता है उस समय हम लोग उसको छिड़क सकते हैं, लेकिन जब वो पत्थर जैसे बन जाता है, जब कैसे हम लोग उस बातों को छिड़क सकते हैं? காலாவதி ஆயிரும், காலம் ஆயிரும். जरूर एक्सपायरी हो जाता है। மனுஷன் செத்துட்டான்னா காலம் ஆயிட்டான். मनुष्य जब वो जो व्यक्ति मर जाता है वो एक्सपायरी हो जाता है। பொருள் பயன்படாம போச்சுன்னா காலாவதி ஆயிருச்சு. माल का एक्सपायरी डेट खत्म हो जाता है, वो खराब हो जाता है। மாட்டின் ரத்தமோ ஆட்டின் ரத்தமோ காலாவதி ஆயிரும். जानवर का वो जो खून भी एक्सपायरी हो जाता है। 2000 ஆண்டுகளுக்கு மேலாக परंतु 2000 साल से अधिक ஜீவனுள்ள ரத்தமாக, जीवन की लहू, காலாவதியாக ரத்தமாக, वहां पर वो जो एक्सपायरी नहीं होता இன்றும் है, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ரத்தமாக, आज भी हमारे लिए वादा मैंने वो जो वाद विवाद करता है, அந்த हमारे लिए। ரத்தம் அந்த ரத்தம் பிதாவின் சமூகத்திலே उस பேசி परमेश्वर का खून हमारे लिए बातचीत அந்த करता है। ரத்தம் என்னோடு இருக்கிறது. उस खून मेरे साथ है, ஒவ்வொரு ரத்தம் ஒவ்வொரு வாரமும் நாம் பருகுறதுனால और उस खून को हर हफ्ता हम लोग को लेते हैं। நீங்க கவலைப்படாம பயப்படாம உங்க வேலையை செய்யுங்க. इसलिए आप चिंता किए बिना डरे बिना आप अपना काम कीजिए। கர்த்தருக்குள்ள எவ்வளவு தூரம்னாலும் போங்க. परमेश्वर के लिए कितना भी दूर आप यात्रा कीजिए, நீங்க நடந்து போங்க, பைக்ல போங்க, கார்ல போங்க, ஃளைட்ல போங்க, எங்க வேணாலும் போங்க. चाहे पैदल जाइए, गाड़ी में जाइए, वो जो कार में जाइए, फ्लाइट में जाइए, कहीं भी जाइए। எப்படி அந்த நல்ல சமாரியன் அந்த எண்ணெய் எடுத்து கொண்டு போனானோ, कैसे उस अच्छी वो जो सामरी उस वो जो तेल को लेके गया, புத்தியுள்ள கன்னிகைகள் எண்ணெய் எடுத்து கொண்டு போனார்களோ, जो बुद्धि हुआ वो जो बुद्धि रखा हुआ उस वो जो स्त्री लोग वो जो तेल को लेके गए हैं, யாக்கோபு தன்னுடைய பயணத்திலே எண்ணெய் எடுத்து கொண்டு போனானோ, जैसे याकूब अपना वो जो यात्रा में तेल को लेके गए हैं, நீங்களும் உங்களுடைய பயணத்திலே இயேசுவின் ரத்தத்தை எடுத்து கொண்டு आप भी போங்கள். अपना यात्रा में प्रभु का खून को लहू को लेके जाइए। சங்கார தூதன் டச் பண்ண முடியாது. जरूर जो वहां पर आपको नाश करने वाला दूत आपको छू नहीं पाएंगे। தேவையில்லாத அந்தகாரங்களை அது விலக்கி விட்டு விடும் உங்களை. मैंने वो जो अंधकार बातों का आपसे वो जो हटा देगा। இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். प्रभु यीशु मसीह का लहू आप सबों को जो शुद्ध करेगा। எந்த அந்தகாரம் வல்லகையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. किसी भी अंधकार की बातें हमें वो जो प्रबलता नहीं कर पाएगा। நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், हम सब- இயேசுவின் ரத்தம் ஜெயம். हम सब बोलेंगे प्रभु यीशु मसीह का लहू से அந்த विजय। ஜெயத்தை அந்த ரத்தத்தை நான் பானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். उस लहू को मैं वो जो अंदर लेता हूँ, இயேசுவை தாண்டி என்னிடத்துல எதுவும் வர முடியாது. प्रभु यीशु को पार करके कुछ भी मुझ में नहीं आ ஏன்னா पाएगा। தேவன் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை क्योंकि தொடுகிறார். प्रभु बोलता है இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். तुम्हें जो छूता है वो प्रभु का आंख की पुतली को எல்லா छूता है। வியாதிகளும் உன்னை விட்டு விலக்கி, सारे बीमारी को आपसे प्रभु दूर அக்கிரமத்தை करेगा। எல்லாம் மன்னித்து, सारे कुकर्म को प्रभु क्षमा பாவங்களை करके, எல்லாம் மன்னித்து, आपका पापों को क्षमा करके, எல்லாம் நான் பரிகரித்துட்டேன். वो सारे बातों को मैं अपने இனி ऊपर ले நீங்க लिया। சுமைக்க தேவையில்லை. आगे तुम संगने का जरूरत नहीं, கலங்காதீங்க, तुम चिंता करने की जरूरत नहीं, தனிமையில அழுகாதீங்க, आप वो जो अकेला रहने की जरूरत தைரியமா नहीं, இருங்க. आप वो जो निडर होकर के கர்த்தர் रहना है। உங்களோடு இருக்கிறார். परमेश्वर आपके साथ அவர் है, உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். परमेश्वर आपका दाएं हाथ को पकड़ा திகையாதே, है। डरना नहीं, கலங்காதே. अब चिंता करना நான் नहीं, உன் தேவன். मैं என்னை तुम्हारा தாண்டி परमेश्वर யாரும் உன்னிட்ட வர முடியாது. मुझे पार कर ஏன்னா कोई भी என்னுடைய तेरे पास குமாரனுடைய नहीं ரத்தத்தை सकता। உன்னுடைய சரீரத்தில் நீ தாங்கி இருக்கிறாய். क्योंकि पुत्र का वो எல்லா जो அந்தகார வல்லமைகளும் பொடிபட்டது. सारे अंधे புதிய புதிய வாதைகள் திறக்கப்படுகிறது. எல்லா கோணலாளங்களும் செவையாகிறது. सारे बातों को प्रभु தடைகள் ठीक करेगा। உடைக்கப்படுகிறது. सारे रुकावट கர்த்தர் प्रभु உங்களோட दूर करेगा। இருக்கிறார். என்னுடைய குமாரன் உனக்கு முன்பாக செல்கிறார். ராஜா உங்களுக்கு முன்பாக செல்கிறார். ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினாலே புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதங்களை, எல்லா பலிகள் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் சிலுத்தி தீர்த்திருக்கிறார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் என்று சொல்லி பாடி நல்லா கவனிங்க. ரத்தம் எனக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது, இந்த ரத்தம் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது, அந்த ரத்தம் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது, அந்த ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அந்த ரத்தத்திற்கு காலாவதி கிடையாது. இயேசுவின் ரத்தம் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் அது எனக்கு போதுமானதா இருக்கு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கத்த மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ராதாலா சந்தா ராதாடா துரா பாபா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம்,
சாட்சியின் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். நம்ம எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நல்ல கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்தி நமக்காக ஒரு ஜெயத்தை சிலுவையில ஆண்டவர் ரத்தத்தினால் மீட்டு கொடுத்திருக்கிறார். வசனத்தால் ஜெயித்திடுவோம். நம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு நல்ல கரங்களை தட்டி சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே அந்த ரத்தத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். கேளுங்க, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே வல்லமை பிரசன்னம் ஆராதிக்கிற வேளையில பாடுகிற வேளையில அந்த ரத்தத்தினால உண்டாகிற தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம், ஒரு பரிசுத்தம் இயேசுவின் நாமத்தினாலே காலங்களை தாண்டி தலைமுறைகளை தாண்டி இன்றென்றைக்கும் மாறாத ரத்தத்தின் வல்லமை. ஓ ராஷா ரகா பாபா பாபா பாபா. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம்.